எல்லாருக்கும் செல்வ வணக்கம். அனைவருக்கும் செல்வ வணக்கம். ஓம்குமார், உங்க ஏரியாலாம் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு சார். ஓகே. எந்த இடம்? கூடுவாஞ்சேரி தாண்டிய? அதுக்கு முன்னாடி தாம்பரம் படிச்சது சார். தாம்பரம் மேற்கா? தாம்பரம் மேற்கு இந்த சைடா அந்த சைடா சார்? தாம்பரம் அடுத்தது சார், பெருங்காலத்தூர் சார். இது பெருங்காலத்தூர் தான் நேற்று பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல? ஆமா ஆமா. அதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வரும் சார். இது வண்டலூருக்கும் பெருங்காலத்துக்கும் நடுப்புற வரும் சார். வேளச்சேரி பக்கம்லாம் எனக்கு கிளியர் ஆகல, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சரி சார், தாங்கள் அந்த ஒரு வரியை பத்தி எழுத சொன்னார். அது ஏதாவது எழுதினது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பேசுவோம் சார். வர ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாரு. நான் ஒண்ணு எழுதினேன், அதை கொஞ்சம் மாத்தி கொடுத்தாரு. என்ன சொல்றது, என்னோட வரி என்னன்னா, மனித குலம் சந்தோஷமாகவும் சுயமாகவும் வாழ வழிகாட்டுவது. தனி மனிதன் போட்டிருந்தேன். தனி மனிதன் பதிலாக தனி மனிதனா ஒரு ஆளை குடிக்கும். அதனால சமுதாயத்துக்கும் சொல்லும் போது மனிதர் குலமா மாத்திக்கங்கன்னாரு. இது என்னோட ஒரு வரி. இதுக்கு செயல் திட்டங்கள் என்னென்ன பண்ணணும்னு அதை எழுத சொன்னாரு. நேற்று இதை கரெக்ஷன் பண்ண அப்புறம் வந்து மொபைல் சரியா ஒர்க் ஆகலை, அப்படி விட்டேன். இது என்னோட திட்டம். அது மாதிரி வேற யாராவது நீ எழுதினது கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். வர வேற யாராவது பேசுங்க சார். நாராயணன் ஒரு முறை சொல்லுங்க, என்ன எழுதிருக்கீங்க நாராயணன்? என்ன சொல்லுங்க சார்? மேஜர் சார் படிங்க, நீங்க எழுதிருந்தது. மனிதர் குலம் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் வாழ வழி காட்டுவது. மனிதர் குலமா மனிதர் குலம்னா மொத்த சமுதாயத்தினும் கணக்கு வந்துடும். மனிதர்கள்னு சொன்னா ஒரு ஆளை குளிக்குமா? அதனால சமுதாயத்துக்கு இப்போ எப்படி வந்து சந்தோஷமான வாழ்க்கை மற்றும் தனி மனித சுதந்திரம் எல்லாத்திலும், பொருளாதார சுதந்திரம், கல்வி சுதந்திரம், சுதந்திரம்னு சொன்னா எல்லாத்தையும் நான் கவர் பண்ற மாதிரி. அதுக்கு நான் என்ன பண்றது? இதுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சது சர்வீஸ் ஓரியன்ட். இப்போ வந்து என்னன்னா, என்ன கல்வியை கொடுக்கலாம், ஃப்ரீ எஜுகேஷனை கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ பயிற்சின்னு எடுத்திருக்கலாம், இப்போ ஜூம்ல பயிற்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கற மூலமாக நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கலாம் அப்படின்னு என்னோட ஏம். அது முதல்ல தனி மனிதன் போட்டேன், தனி மனிதன் போட வேண்டாம் அப்படின்னாரு. அதை மட்டும் கரெக்ட் பண்ணாரு நேற்று. இந்த இதுக்குள்ள செயல் திட்டத்துக்கு என்னென்ன பண்ண, அதுதான் இப்போ என்னன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் வாங்க, இந்த நிகழ்ச்சி நான் எல்லாருக்கும் அனுப்புறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷேர் மார்க்கெட், பணம் லீகலா சம்பாதிக்கலாம், அரசாங்கமே அதுக்கு வழிவெஞ்சிருக்கு. ஷேர் மார்க்கெட்ல எப்படி சம்பாதிப்பது, அதை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சியை பயிற்சியாக அதை ஆரம்பிச்சிருக்கேன். அது கட்டணம் வந்து 100 ரூபாய். அதாவது ஃப்ரீயா கொடுத்தா மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், எதுவுமே ஒரு ஒரு ரேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணா வர்றாங்க. இப்போ நம்ம மாதிரி மினிமம் இதுல மேக்சிமம் அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஒரு பயிற்சி தளமா உருவாக்கி அது ஒரு பெரிய மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிற மாதிரி என்னோட ஏம். அதுக்கு நான் முதல் படியா நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இது படிப்படியா என்னன்னா, இது பொருளாதாரத்துக்கு வரும். அடுத்தது வந்து கல்வியை சம்பந்தப்பட்டது, ஒரு எஜுகேஷன் என்னென்ன படிக்கலாம், நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வைக்கலாம், அவங்க அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியை கொண்டு பயிற்சியா கொடுக்கலாம்னு என்னோட ஏம். எனக்கு அதுதான் என்னோட இது. சார் வந்துட்டார், அதனால நான் ஒதுங்கிக்கிறேன், வழிவிட்டு ஒதுங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். காலை செல்வ வணக்கம் ஐயா. 7 மணி. நோக்கம் எதற்காக தேவை? இலக்கு அடைவதற்கு ஐயா. நோக்கம் செயலாக்கம் கிடைக்கும்.
சரிங்கய்யா. நம்ம திலகம் அம்மா இன்னும் வரல. அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க நல்ல வாழ்க்கைன்னு. நீங்கள் விரும்பிய நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு நோக்கம் வேணும். அப்படி என்றால் இந்த வாழ்க்கை என்பது என்னன்றது நமக்கு புரியணும். எது வாழ்க்கை, எதெல்லாம் சேர்ந்தது வாழ்க்கை. அப்போ உங்களுடைய வாழ்க்கை என்பது 4 கூறுகளை கொண்டது. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா இருக்காது? ஐயா, உங்களுடைய வாழ்க்கை என்பது 4 கூறுகளை கொண்டது. அந்த கூறுகள் எதுவென்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? சுயம், குடும்பம், தொழில், சமுதாயம். நன்றிங்கய்யா. நன்றி, மிக்க நன்றி. சார் ஒரு 2 நிமிஷத்துல வீடியோல வரேன் சார். வீடியோல வர வாங்கய்யா, முடியாம. வாங்க. ஐயா, இது புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கை என்பது 4 கூறுகளை கொண்டது. 1 சுயம், 2 குடும்பம், 3 தொழில், 4 சமுதாயம். இந்த 4 கூறுகள் இல்லாம 5வது கூறு உங்க கண்களுக்கு தென்படுகிறதா? ஐயா சொல்லுங்க ஐயா. 5வது கூறு உங்களுக்கு கண்களுக்கு தென்படுகிறதா? வாழ்க்கையே சரியா தெரியல. நாங்க 5வது கூறு கேட்கலையே. ஏன்னா இதெல்லாம் நீங்க தெளிவா ஆயிடணும். அதுக்காக தான். இப்ப வாழ்க்கை அப்படின்னா அதுல என்னென்ன பார்ட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கைக்குள்ளர நீங்க இருக்கீங்க, உங்க குடும்பம் இருக்குது, உங்க தொழில் இருக்குது, உங்க சமுதாயம் இருக்குது. அவ்வளவுதான். 5வதா ஒரு பார்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு யார் கேட்டாலும் நீங்கள் ஐயமின்றி பதில் சொல்ல வேண்டும். 5வது கூறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை. இந்த 4 தான். சரி, இப்ப நோக்கம் இருக்கு இல்லையா? நோக்கம் நிறைய குழப்பமா இருக்கு சார். ஒண்ணுமே வர மாட்டேங்குது சார். நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன் சார். அது காரணம் என்னன்னா, இந்த 4 கூறுகள் தான் காரணம். ஏன்னா ஒரு நோக்கத்தை நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் அந்த நோக்கம் இந்த 4 வகையில் அமையும். அதாவது நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை சுயத்திற்கான நோக்கமாக உருவாக்கி கொள்ளலாம், குடும்பத்திற்கான நோக்கமாக உருவாக்கி கொள்ளலாம், அல்லது தொழிலுக்கான நோக்கமாக உருவாக்கி கொள்ளலாம், அல்லது சமுதாயத்திற்கான நோக்கமாக உருவாக்கி கொள்ளலாம். இந்த 4 வகையில் நீங்க நோக்கத்தை உருவாக்கி கொள்ளலாம். அப்போ எது எது சார்ந்த நோக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்கிறீர்களோ அதற்கு ஒரு மதிப்பெண் உண்டு. என்னங்கய்யா உண்டு? ஒரு மதிப்பெண் உண்டு. யார் வழங்குகிறது என்றால் பிரபஞ்சம் வழங்குகிறது. ஏன் இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா? அங்க எக்ஸாம் எழுதுறோம். குறைஞ்சபட்சம் சரிங்களா தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவு? 35. 35. சரிங்களா? அது ஒரு ரவுண்டா வச்சுக்கணும். 40. 40. 40 விழுக்காடுகள் நீங்கள் எடுத்தால் தேர்ச்சி அடைவீர்கள். சார் ஆடியோ சார் கேட்கலையா? இதுக்கு முன்னாடி பேசுனது கேட்கல சார். ஆடியோ. ஹலோ. ஆமா சார், இதுக்கு முன்னாடி பேசுனது கேட்கல. அதாங்க ஐயா, இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றிற்கும் ஒரு மதிப்பெண் வைத்திருக்கிறது. அப்ப 40 விழுக்காடுகள் எடுத்தால் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர். ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களை அனுமதிக்கிறது. என்ன அனுமதிக்கிறதுனா, எவ்வளவு மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று. அப்போ நீங்கள் எதற்கு எவ்வளவு நோக்கத்தை வைக்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய மதிப்பெண் வழங்கப்படுகிறது. சார் என் நோக்கம் என்னத்தீங்களா? நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால எனக்குன்னு ஒரு வீடு, ஒரு காரு, கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ், நான் சந்தோஷமா வாழணும் சார். இதுதான் என் நோக்கம் அப்படின்னா அதற்கு பிரபஞ்சம் கொடுக்கிற மதிப்பெண் 10. எவ்வளவு மதிப்பெண்கள் அதுக்கு? உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக உங்க வாழ்நாள் நோக்கமா உங்களுடைய சுய இன்பங்களை மட்டுமே நீங்கள் நோக்கமாக வைத்திருந்தீர்கள் என்றால் அதற்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற மதிப்பெண் 10.
ஹாப்பி கண்ணன் சார் எழுதலையா? அவர் மூழ்கி போயிட்டாரு, எல்லாத்துலயும் மூழ்கி இருக்கிறாரு. என்ன இல்ல உண்மையாதான் சார். ஆக்சுவலி அப்போ பிரபஞ்சம் தரக்கூடிய மதிப்பெண் எவ்வளவுனா 10. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? சுயத்திற்காக நீங்க வைத்திருக்கிற நோக்கம் தேர்ச்சிக்கான விழுக்காடை பெற்றதா என்றால் இல்லை. அடுத்தது என்ன இருக்கிறது? குடும்பம். குடும்பம் என்று வந்துவிட்டால் அதற்கான நோக்கத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால், என்னுடைய அப்பாவை காப்பாற்ற வேண்டும், அம்மாவை காப்பாற்ற வேண்டும், மனைவியை காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், இதுதான் என்னுடைய வாழ்நாள் நோக்கம் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால் அதற்கு பிரபஞ்சம் தரக்கூடிய மதிப்பெண் 20. அப்போ உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க குடும்பத்தை மட்டுமே சார்ந்து இருந்தாலும் அதற்குள் உங்களுடைய சுயமும் அடக்கம் என்பதால் இப்போ 20 கூட்டல் 10 மொத்தமா நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள் என்றால் 30 மதிப்பெண்களை பெறுகிறீர்கள். அடுத்தது தொழில். தொழில் என்று வருகிற பொழுது அதற்கான விழுக்காடு 30 விழுக்காடு. அப்போ நீங்க தொழில் நல்லா பார்த்தீர்கள் என்றால் அதற்கு மட்டுமே, அதாவது தொழில் சார்ந்த ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டால் அதற்கு மட்டுமே கிடைக்கின்ற மதிப்பெண் எவ்வளவு என்றால் 30. அதனால்தான் பல பேர் வெறும் தொழிலை மட்டும் கவனித்து வாழ்க்கையில் தோல்வி அடைகிறார்கள், தொழிலே வெற்றி பெறுகிறார்கள். ஏன்னா தொழிலுக்கு எவ்வளவு மதிப்பெண்ணு? மொத்தமா 30 மார்க், அதை எடுத்துருவாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 30 என்பது தேர்ச்சி விழுக்காடு அல்ல, 40 வேண்டும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறார்கள் வெறும் தொழில் மட்டும் வெற்றி பெற்றால். ஆனால் அதுவே தொழிலும் வெற்றி பெற்று குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றி பெறுகிறார்கள். என்ன காரணம்? ஏன்னா அந்த 30 மதிப்பெண் இல்லாமல் இங்க என்ன பண்றீங்க? குடும்பத்துக்கு ஒரு 20, சுயத்துக்கு ஒரு 10, மொத்தமா சேர்த்தீங்கன்னா 60 விழுக்காடு ஆயிடுது. அப்ப நீங்கள் வெற்றி பெற்று வருவதற்கான விழுக்காடு அதை விட கொஞ்சம் கூடவும் இருக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சமுதாயத்திற்கான நோக்கம் பிறக்கின்றதோ, சமுதாய நோக்கம் பிறக்கின்றதோ, சமுதாய நோக்கத்திற்கு மட்டும் 40 விழுக்காடு. சமுதாய நோக்கத்திற்கு மட்டும் 40 விழுக்காடு. ஐயா, எனக்கு சுயம் சார்ந்த நோக்கம் இல்லை, குடும்பம் சார்ந்த நோக்கம் இல்லை, தொழில் சார்ந்த நோக்கம் இல்லை, சமுதாயம் சார்ந்த நோக்கம் மட்டும்தான் இருக்கிறது என்றாலும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவராக மாறுகிறீர்கள். ஏனென்றால் சமுதாய நோக்கத்திற்கு மட்டுமே 40 விழுக்காடு. அப்ப 40 விழுக்காடு எடுத்தா என்ன ஆகுது? நீங்க தேர்ச்சி பெறுகிறீர்கள் வாழ்க்கையில். அதனாலதான் வரலாற்றினுடைய பக்கங்கள்ல தேடி பார்த்தீங்கன்னா, தான் சந்தோஷமா வாழாதவர்கள், தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமாக வாழ வைக்காதவர்கள், தான் செஞ்ச தொழிலை நல்லா செய்யாதவர்கள், திறம்பட செய்யாதவர்கள் என்று அப்படிலாம் ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் சமுதாயத்தை தூக்கி விட்டவர்கள் அத்தனை பேருமே வரலாற்றினுடைய பக்கங்கள் இருக்கிறார்கள். அவங்க தொழில பெருசா வரல, குடும்பத்தை பெருசா கவனிச்சுக்கல, தன்னை பெருசா கவனிச்சுக்கல. ஆனா முழுக்க முழுக்க சமுதாயத்தை மட்டுமே கவனித்துக் கொண்டதால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் சமுதாயத்திற்காக நீங்கள் வைத்திருக்கிற நோக்கத்திற்கு கொடுக்கின்ற மதிப்பெண்ணுடைய விழுக்காடு 40. அது எக்ஸாம்பிள் பாரதியார் சொல்ல இல்லைங்களா சார்? யார் வேணா சொல்ல, நீங்க ஏன் காமராஜர் சொல்ல முடியாதா? சார் இது அப்துல் கலாம சொல்ல முடியாதா? அதுதான் சொல்ல, நீங்க யார வேணா சொல்லலாம். இல்ல, இது ஏன் சார் அந்த விகிதாச்சாரம் படி அந்த பிரபஞ்சம் சொல்லுது? இப்போ வந்து சமுதாயத்துக்காண்டி தான் வாழணும்னா இப்போ குடும்பத்தை பார்க்க கூடாது, எதுவும் பார்க்க கூடாதுன்னு ஒரு வராத விழுக்காடு இருக்குல்ல, அந்த மாதிரி பார்க்கணும். அது என்னன்னு எனக்கு இந்த இடத்துல புரியல. இப்ப சமுதாயத்துக்கு 40% கொடுக்குதுல்ல, ஆமா, அது ஏன் சமுதாயத்துக்கு 40% கொடுக்குது? நம்ம ஒரு வாழ்க்கை பிறந்தா குடும்பம்னு ஒண்ணு இருந்தா தானே சார் சமுதாயத்துக்கு. முதல்ல நான் பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் சமுதாயத்தை பார்க்கணும். நேரம் சமுதாயத்தை போய் பார்க்கறதுக்கு எந்த மனசும் வராது. அதுல நீங்க சொல்றீங்கன்னா லட்சத்துல ஒரு ஆள் 2 ஆள் வரும். இல்ல, அதுதான் வாழ்க்கை யதார்த்தம் வந்து எப்படின்னா தனி மனித வாழ்க்கை தானே முதல்ல நிக்குதுங்கிற. இல்லைங்கய்யா, இப்ப இல்ல, இல்ல. அதான் நான் சொல்ல வரேன். ஐயா ஒரு நிமிஷம். நாராயண ஐயா, நாம புரிஞ்சுக்கிட்ட விதம்னு கேட்டீங்கன்னா இது
ஆனா சமுதாய நோக்கம் இருந்தால் சமுதாயத்துக்குள்ளே தொழில் வந்து விடுகிறது, சமுதாயத்துக்குள்ளே குடும்பம் வந்து விடுகிறது, சமுதாயத்துக்குள்ளே நீங்கள் சுயமா வந்து விடுகிறீர்கள். ஆக 100 மதிப்பெண் தருகிறது பிரபஞ்சம். அவ்வளவுதான் கரெக்ட். சூப்பர். ஐயா சரியா சமுதாயத்துக்கும் நான் சொல்லிட்டாங்க, ஐயா வணக்கம். சரியா சொல்லிட்டாங்க. நான் நாராயண ஐயா புரியுற மாதிரி சொல்றேன். ஏழுமலை சார் எங்கேயோ போயிட்டீங்க. சிவாய சரிங்களா? நாராயண் சார், சொல்லுங்க நாராயண் சார், சொல்லுங்க சார். இப்போ உங்களுடைய ஏரியாவுக்கு முதலமைச்சர் வரப்போறாருன்னா எவ்வளவு நேரம் போக்குவரத்து பிளாக் பண்ணுவாங்க? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதாவது அவர் வீட்டுல குளிக்க ஆரம்பிச்ச உடனே பிளாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவர் குளிச்சு கிழிச்சு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், பிளாக் பண்ணிடுவாங்க. அப்போ அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தது, அவருக்கு மதிப்பு கொடுப்பது, அவருக்கான எல்லா சொகுசு வாழ்க்கையும் கொடுப்பது தனி மனிதனுக்காக அல்ல. புரியுதுங்களா? சமுதாயத்திற்காகத்தான் அவருக்கு அவ்வளோ விஷயம் கிடைக்குது. கிடைக்கிறது என்னமோ தனி மனிதனுக்கு தான். ஆனா அந்த பதவியினுடைய நோக்கம் என்னன்னா சமுதாய பணிக்காக தான் முதலமைச்சர்ன்ற பதவியே. சரிங்களா? இதுதான் சார். நேத்து ஒரு சம்பவம் என்னன்னா, இந்த வச்சிருக்கிறதுன்னா குடும்பத்துக்காக. ஆமா ஆமா, அதாவது செம்மஞ்சேரி இந்த சோழிங்கநல்லூர்லாம் தண்ணி ஜாஸ்தியா இருக்கு. அப்போ வந்து தாசில்தார் கலெக்டர் எல்லாம் வந்து பேசுறாங்க மக்கள்கிட்ட. அங்க ஒரு மக்கள் அழகா ஒரே ஒரு அம்மா பேசிச்சு, நான் உங்களுக்கு ஓட்டு போடல, நான் போட்டது வந்து எங்க கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டேன், எங்க எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டேன், எங்க சிஎம்க்கு ஓட்டு போட்டேன். அவங்க வந்து பதில் பேசிட்டோம். நான் எஸ்பிக்கு ஓட்டு போடல, கலெக்டருக்கு ஓட்டு போடல, தாசில்தாருக்கு ஓட்டு போடல. அழகான பாயிண்ட். நேற்று யோசிச்சேன் அந்த பேட்டியை கேட்கும் போது. நான் போட்டது சிஎம்மா வந்த சிஎம்க்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னாங்க. அப்போ நீங்க சொல்றதுக்கு வந்து அதை அந்த பொருத்தி பாக்குறேன். மக்கள் வந்து எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. அதுதான்யா, இப்போ ஒரு தனி மனிதனுக்கு ஒரு நாட்டிலே இவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் இவ்வளவு வசதிகளும் வழங்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் எது என்று கேட்டீர்களா? அவருடைய படித்த படிப்போ, அவருடைய இருக்கிற செல்வமோ, பணமோ அல்ல, அவருடைய புகழுக்காக அதெல்லாம் நம்ம தரல. அவர் மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் தான் இவ்வளவு கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ கலெக்டர் இருக்காரு இல்லையா? கலெக்டர் இருக்காரு சார். இப்போ நீங்க வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க வீடு தேடணும். கலெக்டர் வந்து மக்கள் பணி பாக்குறவரு, மாவட்ட பணி பாக்குறவரு. அவர் ஊர் ஊரா போனா அவரு வீடு தேடலாமா? புரியுதுங்களா? அப்ப அவருக்கு அரசாங்கம் ஏற்கனவே தயாரா வீடு வச்சிருக்குது. அப்போ இந்த இடத்துல பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா 40 விழுக்காடு உள்ள சமுதாயத்திற்கான நோக்கத்தை நீங்கள் வைத்துக் கொண்டால் அதிலே நம்முடைய ஏழுமலை ஐயா சொன்னது போல உங்களுடைய தொழில் அடக்கம், குடும்பம் அடக்கம், நீங்கள் அடக்கம். சரிங்களா ஐயா? நீங்க ஒரு வட்டம் போடுறீங்க. சரிங்களா? நம்மளுடைய இந்த வில் அம்பு எழுதுறாங்க இல்லையா? வில் அம்பு எழுதுறாங்க பாருங்க. அதுல மொத்தம் வந்து 10 வட்டம் இருக்கும் இல்லையா? மார்க் கொடுப்பாங்க இல்லையா? நடுவுல ஒரு வட்டம், அதை சுத்தி ஒரு வட்டம், அதை சுத்தி ஒரு வட்டம், அப்படியே வட்டங்கள் பெருசாகிட்டே போகும் இல்லையா? அந்த மாதிரி சுயம்ன்றது மையத்துல இருக்கிற சின்ன வட்டம், அதுக்குள்ள வேற வட்டங்களே கிடையாது, நீங்க மட்டும்தான். குடும்பம்ங்கிற அடுத்த வட்டத்தை போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, இப்போ நீங்க குடும்பம் ஃபுல்லா நீங்க கலர் பண்ணி பாருங்களேன், அதுல சுயம் அடங்கிரும். இல்ல, ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்கு மேல இன்னொரு வட்டத்தை போட்டுட்டு இப்ப பெரிய வட்டத்துக்கு முழுசா கலர் பண்ணி பாருங்க, என்ன ஆகுன்னா அதுக்குள்ள சுயம் அடங்கிரும். அடுத்ததா ஒரு வட்டம் போடுறீங்க, அதான் தொழில். இப்ப தொழில் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி பாருங்க, அதுக்குள்ள 2 வட்டமா அடங்கிரும். இப்போ 4வது வட்டம் எதுன்னா சமுதாயம். சமுதாயன்ற ஒரு வட்டம் போட்ட பிறகு நீங்க அதை ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி பாருங்க, அதுக்குள்ள குடும்பம் அடங்கிரும், தொழில் அடங்கிரும், உங்களுடைய சுயம் அடங்கிரும். அதே போலத்தான் பிரபஞ்சம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டதற்கான நோக்கமே அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணுவதற்காகத்தான். சார், உங்களால இந்த உலகத்துல யாரை வேண்டுமானாலும் தூக்கலாம், உங்களால தூக்கிக்கவே முடியாது. ஒரு தனி மனிதனால தன்னை தூக்கிக் கொள்ள முடியுமா என்றால் முடியவே முடியாது. ஆனால் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் தூக்கலாம். அப்படிதான் இந்த பிரபஞ்சம் டிசைன் பண்ணிருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? உங்களை நீங்க தூக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, அடுத்தவங்களை தூக்குனீங்கன்னா அவங்க உங்களை தூக்குவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பெரிய பணக்காரனுடைய லைஃப் இருக்கு, எப்படி தெரியுங்களாக்கும், சட்டை கூட அவன் போட மாட்டான், கையை நீட்டுவா, 4 பேரும் போட்டு விடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
எந்த அளவுக்கு அவன் சொசைட்டிக்காக உழைக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு உழைக்கிறதுக்கு பிரபஞ்சம் ஆட்களை கொடுக்கும். பார், உன் சொந்த வேலையெல்லாம் நீ பார்க்க கூடாது, அதுக்கு நான் ஆள் கொடுத்துறேன். சரிங்களா? சேலம் சேலத்துக்கு மோடி வரார் அப்படின்னா அவருக்கு முன்னாடி இங்க 2000 பேர் வந்துருவாங்க. சரிங்களா? எதுக்காக? 2000 பேர் மோடிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. மோடி என்ன பண்ணணும்னா 140 கோடி மக்களுக்காக ஒர்க் பண்ணணும் அவரு. அது அவர் வேலை. மிக அந்த மிக மாதிரி அருமையான நீங்க உதாரணம் சார். என்னங்க ஐயா? அருமையான உதாரணம் இல்ல. அந்த மேலும் மாதிரி இதெல்லாமே நீங்க எவ்வளவு சமுதாயத்துக்கு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சொந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு பிரபஞ்சம் ஆளை கொடுத்துரும். புரியுதுங்களா? சார் நீங்க இது சட்டம் போடுறதுல இருந்து நீங்க சொல்றீங்கலாம் கரெக்ட் சார். ம், என்னன்னா வேலுமலை சார் சொன்ன மாதிரி இத்தனை வயசுல வாழ்ந்திருக்கோம், இந்த ஒரு சூட்சமும் தெரியாம வாழ்ந்துட்டோம். இப்போ ம், நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, எங்களுக்கு நிறைய குப்பை இருக்கு. இப்போ ம், இந்த வெள்ளம் அடிச்சிட்டு போச்சு பாத்தீங்களா சென்னையில, ம், எல்லாம் வெள்ளம் போயிடுச்சு, ஆனா குப்பை மட்டும் தங்கிச்சு. இந்த ம். சபையில பாத்தீங்கன்னா ஒரு 4 லாரி குப்பை சேர்ந்தது. அது மாதிரி எங்க மனசுல என்னன்னா, நாங்க இத்தனை வருஷமா சேர்த்துட்டு வந்த குப்பை இருக்குல்ல, அது இருக்கு, அதை வெளியில தள்ளினாதான் நீங்க சொல்றதெல்லாம் ஏறும் எங்களுக்கு. புரியுதா? ஆமாங்க அது ஐயா. சொல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி சபையில குப்பை சேர்ந்துருச்சு இல்லையா? இப்போ அதை அப்படியே விட்டுட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுமா? அப்ப அதை கிளீன் பண்றாங்களா, அது மாதிரி எங்க மனசுல அந்த குப்பையெல்லாம் தூக்கி வெளியில அருணகிரி ஐயா, போடணும். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, கை தூக்குனீங்கன்னு நான் உங்களை அழைக்கல. சொல்லுங்க ஐயா. சார் அந்த எஸ்டி போய் வீடு தேட முடியாதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது ம், ம், அதோட சில பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணாங்க சார். வேற ஒன்றும் இல்லை, இந்த ஏடையெல்லாம் ஷோல்டர்ல ரேங்க் போட்டிருப்பாங்க, 1 கோடு 2 கோடு ம், 3 ம், கோடு. எஸ்டி கலெக்டர் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்து இந்த காலத்துல போட்டிருப்பாங்க. ம், பொறுப்பு அந்த அளவுக்கு அதிகம், அதனால அவங்க எல்லாம் அவ்வளோ பக்கத்திலே தங்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ம். ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஆமாங்க ஐயா. ரெஸ்பான்ஸ் அதை பொறுத்து. நன்றி, நன்றி, நன்றிங்க. அப்போ நீங்க எப்போ சமுதாய பொறுப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போ உங்க சொந்த வேலையை செய்யறதுக்கு ஆட்கள் வந்துருவாங்க. அப்போ நம்மளுடைய நோக்கம் சமுதாயத்தை நோக்கி இருந்தா, சமுதாயத்திற்காக மட்டுமே இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் சமுதாயத்தோட சேர்ந்து உங்களுடைய குடும்பம், தொழில், நீங்க எல்லாம் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு 100 விழுக்காடு, 100க்கு 100. சரிங்களா? அப்போ இந்த நோக்கம் அப்படிங்கிறது 2 வகையான நோக்கம் இருக்கிறது. ஒன்று குறுகிய கால நோக்கம், இன்னொன்று நீண்ட கால நோக்கம். நீங்கள் எந்த நோக்கத்தை வடிவமைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். சிவபாலன் ஐயா, சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம். இந்த சமுதாயத்துக்குன்னு சொல்லும் போது ம், இதுல எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டது சார். சொல்லுங்க ஐயா. இப்ப நான் பைக்ல போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒருத்தர் லிஃப்ட் கேக்குறாரு. ம், அவருக்கு நான் லிஃப்ட் கொடுத்துட்டேன். லிஃப்ட கொடுத்துட்டு இறக்கும் போது பார்க்க என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு சமூகத்துக்கு விரோதமான உள்ள ஒரு நபரா இருக்கும்போது, ம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர் காவலரால் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, என்னையும் சேர்த்து நீங்க ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு என்கொயரி ஒண்ணு வந்துச்சு சார். அது சரி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அதுக்காக ஒரு 2 நாள் நான் அதுக்காக மெனக்கெடுற மாதிரி ஆயிட்டு. சோ இப்ப சமுதாயத்துக்கு நம்ம உதவி பண்ணணும்னு ம், நினைக்கும் போது, சில நேரத்துல இத மாதிரி ஒரு தவறுகள் வரும்போது, அடுத்த வாட்டி நம்ம தெரியாத நபர்கள் ஒருத்தவங்க லிஃப்ட் கேட்கும்போது குடுக்க ஒரு மனசு வர மாட்டேங்குது சார். இத சரி. பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறது? இல்ல சார், இதெல்லாம் ஒரு தற்காலிகமானது. ம், இப்ப ரோட்ல நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம், சரிங்களா? ம், ரோடு நாளுக்கு நாள் மேம்படுத்தப்படுகிறது. ஏன்னா வண்டிகள் வேகமாக செல்வது. ம். இப்போ ஏன் சார் வேகமா ஓடுறதுக்கு ரோடையும் போட்டு அதுல ஸ்பீட் பிரேக் ஏன் போட்டு வச்சிருக்காங்க? வேகமா ஓட்டணும் தான் ரோடு போடுறாங்க. ம். சரிங்களா? மண் ரோடு கல் ரோடாகி, கல் ரோடு இன்னைக்கு தார் ரோடா மாறி இருக்குன்னா, அப்போ அந்த வேகத்தை கூட்டி கூட்டி ஓட்டுறதுக்கு தான் போட்டிருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும்போது அதுல எதுக்கு ஸ்பீட் பிரேக்கு? கொஞ்சம் ஜாக்கிரதையா போறதுக்கு தான். ஒன்னே ஒரு அவ்வளவுதான். கண்ட்ரோல் அந்த மாதிரி பண்றதுக்கு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எங்கேயாவது அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். நீங்க அலர்ட்டா இருக்கணும். நம்ம திருத்துறதுக்கு ஒரு வழின்னு சொல்லலாமா? இல்ல, இத நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதுல என்ன நீங்க அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னா,
சமுதாயத்திற்கு நீங்களாக தேடி சென்று உதவிகள் செய்யவில்லை என்றால் உங்களை தேடி வரக்கூடிய உதவிகள் என்பது அது விபரீதமாக கூட முடியலாம். இப்போ நீங்க தேடி போய் உதவி பண்ணல, நீங்க அவருக்கு புரியுதுங்களா? உங்களை தேடி வந்துச்சு, நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா நீங்க தேடி போய் உதவி பண்ணுங்கன்னு. ஐயா பிச்சைக்காரன் உங்களை நோக்கி கையை தூக்கினாதானே ஐயா நீங்க ₹1 2 எடுத்து போறீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த உடனே இவன் பிச்சை எடுக்கிறானே, வாயா பிச்சைலாம் எடுக்கக்கூடாது, இந்தா ₹10 வச்சுக்கோ, ஒரு நல்ல சட்டை போட்டுக்கோ, நீ இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற தொழிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கமா எனக்கு? அது முடிஞ்ச அளவுக்கு எப்படி தெரியுமா இருப்போம் நம்ம, அவன் கையை அப்படியே தூக்கிட்டு வரும்போது அப்படியே கிழக்கால கை வந்துச்சுன்னா நம்ம திக்கால திரும்பிடுவோம். என்ன பார்த்து அவன் கை நீட்டிட கூடாது, ஆனால் நம்ம வேற திசையில திரும்பி நின்றுடுவோம். எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அப்போ இந்த சமுதாயத்திற்கு செய்வது என்பது உங்களை நோக்கி கைகள் வந்ததுக்கு பிறகு நீங்க போடுறது அல்ல. எப்படி? உங்களை நோக்கி கைகள் வந்ததுக்கு பிறகு நீங்க போடுறது அல்ல. உங்க கண்ணுல பட்ட உடனே நீங்க உதவி பண்ணணும். அப்படி செஞ்சோமா? இல்லையே. அதே போல தேடி தேடி நீங்கள் உதவிகள் செய்தீர்கள் என்றால், தேடி தேடி நீங்கள் உதவிகள் செய்தீர்கள் என்றால் சில நேரத்தில் இந்த மாதிரி வரும். அந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுங்களா, எனக்கு அப்பப்ப சில நேரத்துல என்ன பண்ணுவேன்னா, நான் பைக்ல இருந்து விழுந்துருவேன், உடம்பெல்லாம் நல்லா காயமாயிடும். வீட்டுல கேட்பாங்க, இல்ல வரக்கூடிய சொந்த பந்தெல்லாம் கேட்பாங்க, என்னப்பா இப்படி போய் விழுந்துட்டே இருக்கிறீ அப்படின்னு. நான் அப்ப அவங்க கிட்ட சொல்றது என்னதுங்களா, எவன் கீழே விழுந்து உடம்பு ஃபுல்லா அடிபட்டாலும் சிரித்து கொண்டே இருப்பானோ அவனுக்கு இந்த காயங்களை வழங்குகிறது பிரபஞ்சம். புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அதை என்னால் தாங்கிக்க முடியுது, எனக்கு கொடுக்குது அது. இது ஒரு குழந்தைக்கோ, ஒரு பச்சிலை குழந்தைக்கோ அது போய் சேர்ந்திருந்ததுன்னா அதனுடைய உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, எவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் அதுல உங்களால பாசிட்டிவா பார்க்க முடிஞ்சா நீங்க தான் வெற்றியாளர். எவ்வளவு பாசிட்டிவா வந்தாலும் அதுல இருந்து நெகட்டிவா உங்களால பார்க்க முடிஞ்சா நீங்க தான் தோல்வியாளர். புரியுதுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன் ஆனா அவன் ஒரு குற்றவாளி அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அவன் குற்றவாளி என்பது மனித விதிகளின்படிதான். ஒருவேளை பிரபஞ்ச விதிப்படி அவன் நிரபராதியா இருக்கலாம், அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் உங்களை அமைச்சிருக்கும் அது. புரியுதுங்களா சிவபாலன் சார்? புரியுது சார். சார் இதுல ஆக இன்னொரு குற்றம் எனக்கு ஒரு சாட்டப்பட்ட எல்லோருமே குற்றவாளிகளும் அல்ல, குற்றம் சாட்டப்படாமல் வெளியே சுத்தி கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரும் நிரபராதிகளும் அல்ல. சார் இன்னொரு கிளாரிபிகேஷன் சார் எனக்கு. சொல்லுங்க ஐயா. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு இடத்தையே கிராஸ் பண்ணி போகும்போதோ, ஒரு கோயிலுக்கோ போகும்போதோ, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கையிருப்புன்னு வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை தான் இருக்குது. பட் எதிர்பார்க்கறதுக்கு தாண்டி சில வந்து ஒரு தர்மம் கேட்கிறவர்கள் கேட்கும்போது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதா சார்? அது அப்போ வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு செஞ்ச பிறகு நம்மளால நிறைய பேர் அந்த நேரத்தை பார்க்கவும் முடிய மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி அது அவங்கள பார்க்காத அளவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது எப்படி சார் அது? நம்ம சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேர் தான் இருப்பான்னு நினைக்கும் போது ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு செய்யலாம்னு நினைச்சிட்டு போறக்கூடிய சூழ்நிலையில அங்க 100க்கு மேல இருக்கும்போது நம்ம சமாளிக்க முடியாது சார். இதை எப்படி சார் நம்ம சரி பண்ணிக்கிறது? அதைத்தான் நான் சொல்ல வரேன் நானு. சரிங்களா? இப்போ இப்போ சென்னையில இருக்கிற மக்கள் எல்லாம் இப்பதான் வந்து பதறாங்க, சரிங்களா, அங்கலாய்ப்பு பண்றாங்க. எப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெள்ளம் வந்த பிறகு அணைப்பட முடியாது. புரியுதுங்களா? நீங்க சொல்றது எல்லாமே ஒரு சிச்சுவேஷன், அதாவது உங்க பக்கத்துல வந்த பிறகு நான் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. ஓகேவா சார்? ஆமா சார். அது வரதுக்கு முன்னாடி நீங்களே செஞ்சிருங்கன்ற. சார் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே அறம் கொண்ட வாழ்க்கையாக நீங்க தினசரி மாத்திக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தானாவே விளைக்கிறோம் சார். உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி, தர்ம சங்கடம் ஏற்படுத்துற மாதிரி அறம் வந்து நிக்காது, நிக்க விடாது உங்களை.
புரியுதுங்களா? சார் ஒண்ணும் இல்ல சார். இப்ப இஸ்லாத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 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 அவங்களோட வருமானத்துல ஒரு சதவீதத்தை தான் தர்மம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். அதே மாரி ஒரு நம்ம நெறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வருமானத்த ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து இத மட்டும் நீங்க தர்மம் பண்ணா போதும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப நான் கேட்கிறது தர்மம் தான் அங்கே சொல்றேன். ஏன்னா இது வந்து சில நேரத்துல ஒரு பெரிய 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 சூழ்நிலை கொண்டு போய் விட்டுடுதுன்னு வச்சுக்கங்களேன். இது நெறைய பேருக்கு உண்டு. "எப்பா என்னோட பார்ட் முடிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்லி வர்ற மாரி ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு நம்ம சரி. வந்து இல்ல எதிர்பார்க்காத சார். அளவுக்கு இப்போ வரக்கூடிய உங்களுக்கு மாசம் மாசம் வருமானம் இருக்குல்ல? இருக்கு சார். உங்க மாச வருமானத்துல எவ்வளவு செலவுகள் இருக்கும்? இருக்கும் சார். இப்போ உங்க மாசம் வருமானத்துல அறம் செய்வதற்காக நீங்கள் எவ்வளவு ஒதுக்குகிறீர்கள்? எத்தனை பெர்சென்ட்? 2% இல்ல எவரி மந்த் 10 அது ஒதுக்குறீங்களா? நம்ம இல்ல சார். அப்ப இன்னும் அது மாரி செய்யல. இப்ப நம்ம வரக்கூடிய வருமானத்துல, அதுல வந்து ஒரு 10% எடுத்து வச்சு 2% வந்து நம்ம அறம் சார்ந்த இதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்றாங்க சார். இதுவரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது. சரி, ஓகே. அதாவது ரூ. 100 வந்துன்னா ரூ. 2 தான் சொசைட்டிக்கு பண்றீங்க. புரியுதுங்களா? 2% இல்ல சார். இல்ல, இல்ல, இல்ல. ரூ. 100 வந்துச்சுன்னா, அதுல 10% எடுத்து வச்சு, அதுல 2% உதவி பண்ற மாரி சார். பாத்தீங்களா? ரூ. 100 வந்துச்சுன்னா அதுல ரூ. 10 எடுத்து வச்சு அதுல 2% தான். அப்ப 20 காசு. அவ்வளவுதான் குடுப்பீங்களா? சார் இதுக்கு ₹2 முன்னாடி சார். நான் வந்து ரூ. 2 இல்லைங்க. அவர் சொல்றது 100ல 2% தான் ரூ. 2. அவர் சொல்றது ரூ. 100 வந்தா அதுல ரூ. 10 எடுத்து வச்சு அதுல 2%ங்கிறாரு. அப்படின்னா 20 காசு. அதுல மீதி 8% என்ன பண்ணுவாங்க? 10% எடுத்துட்டீங்க. அதுல ஆ 2% தான் மீதி 8% என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். 10% நீங்க குடும்ப ஒதுக்குறீங்க. மகிழ்ச்சிக்கா சார் இல்ல நம் சார். அதுல அதுல மீதி இருக்கு இருக்கிறது 8% இல்ல. 98%. அவரு 10% பிரிச்சார் இல்லையா? 10 2% போனா 98% கரெக்ட் தான். ரூபால ரூ. 10 எடுத்தது 10%. அந்த 10%ல ரூ. 10ன்றது இப்ப வந்து 100% மாத்திட்டாரு. இப்ப அதுல இருந்து 2% 20 காசு. 20 காசு போக ரூ. 9 80 காசு என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. எனக்கு ரூ. 100 99 வருமானம் 80 வந்தா சரி, காசு எனக்கு இன்னொன்னு என்ன சரிம்மா சார்? சரி, நீங்க ஓகே. எவ்வளவு நான் உங்களுக்கு அறம் என்ன சொல்லுதுன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அறம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க சம்பாதிக்கிற ரூ. 100 இருக்கு இல்லையா? அது எப்படி ஆமா சார். வகுத்துக்கணும்னு 4ஆ வகுத்துக்க சொல்லுது. ஆ, சரிங்களா? நீங்க ஆ, எவ்வளவு சம்பாரிச்சாலும் அதை 4ஆ வகுத்துக்கணுமா? ஆ, முதல் 25% யாருக்கு அப்படின்னா கடனுக்கு கொடுத்துட சொல்லுது. ஆ, சரிங்களா? ஆ, அடுத்தது ஆ, 25% இருக்கு பாருங்க. ரெண்டாவது 25% அது எதுக்குன்னா ஆ, ஆ, உங்களுடைய கடமைகளுக்கு, ம், உங்களுடைய சேமிப்பு. 4வது 25% எதுக்குன்னா தர்மத்திற்கு. ம், ம், ம். சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார் எனக்கு. நான் ரூ. 1 கூட உங்களுக்கு எடுத்துக்கூடாது. ரைட் சார். இதுதான் அறம் சொல்லக்கூடிய பொருளாதாரம். சார் திருப்பி ம். ஒரு தடவை சொல்லுங்க சார். முதல்ல என்னது சார்? ஒன்று கடனுக்கு 25%. கடன்னா என்ன மீனிங் இருக்குது சார்? சொல்லிடுறேன். ரெண்டாவது கடமைக்கு 25%. சரி, ஓகே. மூன்றாவது சேமிப்பு சரி, 25%. நாலாவது தர்மத்துக்கு 25%. ஓகே சார். சரிங்களா? இப்ப இதுல ஐயா கடன்னா என்னது? ஐயா வீடு வாங்கின கடன், பைக் வாங்கின கடன், கார் வாங்கின கடன், இந்த இஎம்ஐ எல்லாம் அதுல கொடுத்துடணுமா? ஐயா நான் சாரி. சொல்லுங்க ஐயா. ஒன்று கடன், 2 கடமைகளுக்கும் மற்றும் சேமிப்பு, 3 1 தர்மம். கடனுக்காக, 2 கடமைகளுக்காக, 3 சேமிப்புக்காக, 4 சேமிப்பு. தர்மத்திற்காக. ஓகேங்க ஐயா, நன்றி. சரிங்களா? சரி. இப்போ இந்த கடன்னா என்ன? கடமைனா என்ன? சேமிப்புனா என்ன? தர்மமா என்ன? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று கடனுக்காக அப்படின்னும் பொழுது நம்ம வீடு வாங்கினது, கார் வாங்கினது, பைக் வாங்கினது, இந்த இஎம்ஐ எல்லாம் கட்டுறோம் இல்லையா? அந்த கடன் அல்ல. அது இல்ல. சரிங்களா? அதாவது நம்மளை பெற்றவர்கள், நம்மளை பெற்று வளர்த்தார்கள் அல்லவா? அந்த கடனை நாம் திருப்பி செலுத்துவது. ஆகவே என்னன்னா, முதல் 25% யாருக்குன்னா, பெற்றோர்களுக்காகவும், பெற்றோர்கள் மாறி இருக்கிற முதியோர்களுக்காகவும். நீங்க 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 2,500 அவங்களுக்கு கொடுத்துடணும். அறம் சொல்லக்கூடிய வாழ்க்கை. அடுத்த 25% எதுக்கு? கடமைக்கு. உங்களை நம்பி திருமணம் செய்து கொண்டு வந்தவர்.
கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு செய்வது. அடுத்தது உங்களுடன் கூட பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகளுக்கு செய்வது. இதெல்லாம் உங்களுடைய கடமை. அதுக்கு 25% முடிஞ்சது. 50% முடிஞ்சது. அடுத்த 25% சேமிப்பு. சேமிப்பு எதுவென்றால், எப்படி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை வளர்த்தார்களோ அது பிற்காலத்தில் அவர்களுக்கு எப்படி உதவுகிறதோ இப்பொழுது, அதை போல நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் செய்வது சேமிப்பு. அடுத்தது சமுதாயத்திற்கு செய்வது தர்மம். இதுல இந்த அறம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த 4மே ஈக்குவலா இருந்தா உங்க வாழ்க்கை சிறப்பு. இல்ல இன்னும் சிறப்பாகணும் அப்படின்னா, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மம் என்கிற ஒரு பகுதி இருக்கு பாருங்க, அதனுடைய விழுக்காடு இந்த 3 காட்டிலும் குறையவே கூடாதுன்னு சொல்லுது. இந்த 3 ஏரியாவுக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்களோ அதுக்கு கீழே அது போகக்கூடாது. போனா உங்க வாழ்க்கை பள்ளத்துல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஐயா இங்கதான் முதல்ல கேட்ட ஐயா கேள்வி கேட்டாரு, பாத்திரம் அறிந்து பிச்சை எடுங்கிற ஒரு வாசகத்தை நான் பொருள் தவறா புரிஞ்சு பேசியிருந்தேன். ஆனா இப்ப ஐயா சொன்னது தர்மத்துக்குன்னு ஒதுக்கி இருக்கிற காசை நான் கொண்டு போய் செய்யும் போது அதை நான் 10 பேருக்கு செய்ய நினைச்சா அங்க 25 பேருக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டேன். எப்படிங்க ஐயா 10 பேருக்கு நீங்க செய்ய நினைக்கிறீங்க? 10 பேருக்கு நினைக்கிறதுக்காக நான் என்னோட வருமானம் 100 ரூபாய் 25 ரூபாய் செலவு செய்ய கொண்டு போறேன். ஆனா அங்க 25 பேரா இருக்கும்போது நான் என்ன பண்றது? 10 பேருக்கு செய்ய வேண்டியது 25 பேருக்கு செய்ய கட்டாயம் வந்தது. பத்தாம போய் தான் நான் என்ன பண்ணணும்னு கேட்டாரு. அதாங்க ஐயா, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. 25 பேர் இருக்கும்போது நீங்க 10 பேருக்கு செய்யாத 25 பேருக்கு செஞ்சிருங்க. இல்ல 10 பேருக்கு தான் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா 10 பேருக்கு செஞ்சிருங்க, அவ்வளவுதான். ஐயா உங்க ஒருத்தரால 10 பேருக்கு செய்ய முடியுதுன்னா, இந்த 25 பேருக்கு செய்யறதுக்கு இன்னொரு 4 பேர் இந்த பிரபஞ்சம் அனுப்பும். நீங்க செய்ய வேண்டியது என்னதுங்களா? நீங்க செய்யறத உங்க முழு மனசோட செய்யணும், அவ்வளவுதான். ஆத்மார்த்தமா. ஆமா, ஆத்மார்த்தமா உங்களுடைய மன திருப்தியோட முழுமையாக நீங்கள் செய்ய வேண்டும். அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா போதும், மத்தவங்களுக்கும் செய்யறதுக்கு பிரபஞ்சம் ஆட்கள் அனுப்பும். சரி, சிவபாலன் ஐயா புரிஞ்சுங்களா? புரிஞ்சிச்சு சார், புரிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நோக்கம்லாம் பேசிருக்கோம்ல. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கத்துல சரிங்களா, பணம் என்று வருகிற பொழுது எவ்வளவு பணத்தை அடைய வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்நாள் நோக்கம்? இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதா வச்சுக்கோங்க சார். சிவபாலன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஏன்னா எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் சார் இருக்கு. இல்ல வேற எங்கேயும் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு, அதுக்குதான் கேட்டேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அப்ப 100 கோடி ரூபாய் உங்க வாழ்க்கையில உங்க இலக்கா நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு 100 கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா, 100 கோடி ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொசைட்டிக்கு எவ்வளவு தருவீங்க? சார் 100 கோடி ரூபாய் கிடைச்சா சொசைட்டிக்கு வந்து 60% கொடுத்துடலாம் சார். 60% கொடுத்துடலாம். ஆமா சார். 60 கோடி ரூபாய். ஆமா சார். மீதி 40 கோடி ரூபாய் நீங்க வச்சுக்கலாம். வச்சுக்கலாம் சார். இப்போ இந்த பிரபஞ்சம் என்ன செய்ய சொல்லுதுன்னா, உங்களை அப்படியே கொஞ்சம் உல்டா பண்ண சொல்லுது. என்ன உல்டா அப்படின்னா, 100 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா அதுல 40% நீங்க எடுத்துக்குவீங்க, 60% சொசைட்டி கொடுத்துருவீங்க. ஆமா சார். பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, 100 கோடியும் நீங்களே எடுத்துக்கங்க, அதுல இருந்து 1 ரூபா கூட தர வேணாம். புரியுதுங்களா? புரியுது சார். 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 100 கோடி நீங்களே எடுத்துங்க சார். 100 கோடி கிடைச்சா நீங்க 60 கோடி கொடுப்பீங்க. அப்போ 100 கோடி ரூபாய் கிடைக்கணும்னா உங்களுக்கு நினைப்பு வேணும். சரிங்களா? அந்த நினைப்பை என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சம், 10% நான் எடுத்துக்கிறேன், 90% சொசைட்டி கொடுத்துறேன்னு நீங்க சொல்லணும். எதுல? நினைப்புல. புரியுதுங்களா?
அப்போ 10% உங்களுக்கு 100 கோடி ரூபாய்னா 90% எவ்வளவு ஆச்சு? 90 கோடி 90 கோடியா? 900 கோடி 900 கோடி. 900 கோடி 10% 100 கோடின்னா 90% 900 கோடி. அப்போ உங்க நினைப்புல நீங்க எப்படி செட் பண்ணணும்னா, நான் சம்பாதிக்கிறதுல 900 கோடி சொசைட்டி கொடுத்துறேன், 10% நான் வச்சுக்கிறேன். சிவபாலன் சார் புரியுதா? இல்ல சார். சார் 100 கோடி சொல்றீங்க. அப்புறம் 900 கோடி சொல்றீங்களா? அது அதான் ரெண்டு கேக்குறேன். சார். சார் அதான் சார் 100 கோடி ரூபாய் கிடைச்சா நீங்க அதுல 60 கோடி பண்ணுவீங்கல்ல? ஆமா, அப்ப 100 கோடின்றது 100% சார். ஆமா, அதனால தான் நீங்க 100%ல 60% கொடுக்குறேன்னு சொல்றீங்க. ஆமா. பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா 100 கோடி நீங்களே எடுத்துங்க. ம். ஆனா இந்த 100 கோடி 100% இல்ல, அதை 10% விழுக்காடா மாத்துங்க. ம். புரியுதுங்களா? அப்ப புரியுது 10% சார். தான் 100 கோடின்னா 100% எவ்வளவு ஆச்சு? Correct. 1000 கோடி ஆச்சு. 1000 கோடி. உங்களுக்கு தேவை உங்க வாழ்க்கை நாள் ஃபுல்லா 100 கோடி தானே? ஆமா. அப்ப உங்க இலக்கு 1000 கோடிக்கு வைங்க. ஆ. 900 கோடி சொசைட்டி கொடுத்துறேன், ம், ம், 100 கோடி ம். நான் எடுத்துக்கிறேன். ரைட் சார், ரைட் சார். உங்க இலக்கு 100 கோடி தான். ஆனா ஆ. உங்க இலக்கு 100 கோடி அடைஞ்சா அதுல 60% ம். கொடுப்பீங்க. அதுக்கு பதிலா ஆமா. பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, அந்த 100 ஆ. கோடிய 10% வச்சுக்கோ, மீதி ஆ. 90% வச்சுக்கிட்டு அதை சொசைட்டி கொடுத்துருன்னு. ம், 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 ம். புரிஞ்சுதுங்களா? புரியுது சார். நீங்க உங்களுக்கு கிடைக்கிறதுல கொடுக்க வேணாம். புரியுதுங்களா? நீங்க அதுக்கு முன்னாடி இலக்க செட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க உங்க வாழ்நாள்ல சொசைட்டிக்காக 90%ம் உங்களுக்காக 10%ம் வச்சு நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கை பாதை போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, உங்களுடைய நோக்கம் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, சொசைட்டிக்காக 900 கோடி ரூபாய் கொடுத்தே ஆகணும் நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முதல்ல ம். என்ன செய்யும்னா, எவர் சொசைட்டிக்காக 90% கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குதோ, இந்த பிரபஞ்சம் ம். முதல்ல அவருடைய 10% கொடுத்துரும் கையில. ம், ம். இதுலதான் உண்மையான புரியுதுங்களா? உழைப்பு இருக்கு, விசாலமான எண்ணம் இருக்கு. ஐயா, சொசைட்டிக்காக நான் 90% எப்ப நான் மனப்பூர்வமா கொடுப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேனோ, அப்ப அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுனா, ஒருவேளை உங்களால அந்த 90% அடைய முடியலனாலும், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான அந்த 10% இருக்குல்ல, அதையாவது கொடுத்துரும். அப்ப என்ன ஆகும்னா 100 கோடியாவது நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. 900 கோடி கிடைக்குதான்னு தெரியாது. ஆனா 900 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்காகவே நீங்க உழைச்சுவங்க. உங்க உழைப்பு உண்மையா இருக்கணும். இப்ப அசோக் குமார் சொல்லிட்டாரு, ஓ இப்படி ரூட்டா, இனிமேல் யார் கேட்டாலும் நான் சம்பாதிக்கிறது பூரா சொசைட்டிக்கு தான், நான் சம்பாதிக்கிறது பூரா சொசைட்டிக்கு தான் சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்போ உங்களுடைய உண்மையான உழைப்பு இருக்கு பாருங்க, அந்த உண்மையான உழைப்பு 900 கோடி ரூபாய் சொசைட்டிக்கு கொடுக்கறதா நினைச்சு நீங்க உழைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த உழைப்பு நீங்க டார்கெட் பண்ண 100 கோடி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஐயா புரியுதுங்களா ஐயா? இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது. அதாவது நீங்க சொல்றத நான் இப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன், கரெக்டான்னு பாருங்க. அதாவது நீங்க பணத்தை நோக்கி போகும்போது உனக்காக மட்டும் நீ எண்ணாதே, ம். நீ சமுதாயத்துக்காண்டி நான் உழைக்கிறேன்னு அந்த எண்ணத்தை கொண்டு வா. இல்ல அப்படி சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க உங்களுக்கானதை நீங்க நினைங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது 1000 கோடியோ 10,000 கோடியோ எவ்வளவு வேணுமாலும் நீங்க டார்கெட் வச்சுக்கங்க சார் உங்களுக்காக. சரி, சரி. ஆனா அது நான் அடையக்கூடியதுல 10% தான் எனக்கு வேணும்னு நீங்க நினைங்க. அதுதான் நான் சொல்ல வரேன் சார். இவ்வளவு நாளோட எண்ணங்கள் நாங்க என்ன நினைச்சோம்னா, இன்னைக்கு ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் வேணும்னா நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும் மட்டும்தான் நான் எய்ம் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். ம். அந்த பயணத்துல நான் மட்டும் 1 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கேன். இப்போ நான் எப்படி நினைக்கணும்னா, அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா 10 100 லட்சம், அதாவது 1 கோடி ரூபாய் நான் ஏம் பண்ணணும். ஏம் பண்ணி மீதி இல்ல வந்து இல்ல இல்ல இல்லைங்கய்யா, உங்களுக்கு 1 லட்சம் வேணும்னா 10 லட்சம் aim பண்ணா போதும். ஆமா 10 லட்சம் நினைச்சா 1 லட்சம் எனக்குள்ளது முதல்ல வந்துடும். நீ அந்த நினைப்பை உருவாக்கிட்டாலே உன்னோட டார்கெட்டை நீ ஈஸியா பண்ணிடலாம். சமுதாயத்துக்கு வந்ததுன்னா அதையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா. அந்த எண்ணெய் வந்து ரெண்டையும் சேர்த்து ஒண்ணு போல எண்ணெய். நான் எப்படி சரிங்கய்யா, முன்னேறணுமோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்குவோமே. ம். சரிங்களா? உங்களுக்கு மொத்தமா தேவை வாழ்நாள் ஃபுல்லா 10 கோடி ரூபாய். அப்ப சமுதாயத்துக்கு எவ்வளவு போய் சேரணும்? 90 கோடி ரூபாய் போய் சேரணும். ஆனா நீங்க மாசம் சம்பாதிக்கிறதே 10,000 ரூபாய் தான். இப்ப எவ்வளவு சமுதாயத்துக்கு கொடுக்கணும், எவ்வளவு நீங்க வச்சுக்கணும்?
நாராயணன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதாவது 10,000 ரூபாய் எங்களுக்கு மீதி 90,000 ரூபாய் நம்ம மக்களுக்கு கொடுக்க ஐயா வேண்டியது. உங்களுக்கு மொத்த சம்பளமே மாசம் 10,000 தான். ம். இப்போ எவ்வளவு நீங்க வச்சுக்கணும், எவ்வளவு சொசைட்டி தரணும்? நீங்க சொன்ன பேசிக் பிரின்சிபல் பார்த்தா எனக்கு 10% 90% நான் கொடுக்கணும், அவ்வளவுதான். அது அப்படி இல்ல, எவ்வளவு ரூபாய் என்ன அப்படி இல்ல, பிரச்சனை அதான் கிடையாது. சொல்ல வரேன். அப்படி இல்ல, ம். மொத்த தொகையில தான் 10% உங்களுக்கு, 90% சொசைட்டிக்கு. ஆமா. இல்ல மாசமே உங்களுக்கு இப்ப 10,000 தான் வருது, அது மொத்த தொகை இல்ல. ம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இல்ல உங்களுக்கு வரக்கூடிய 10,000த்துல 9,000 ரூபாய் எடுத்து உங்க 10 கோடியில வர வச்சுக்கணும். 1,000 ரூபாய் எடுத்து சொசைட்டி கொடுக்க வேண்டிய 90 கோடியில வர வச்சிடணும். மேஜர் போர்ஷனை நீ எடுத்துக்கோ, சின்ன போர்ஷனை வந்து சமுதாயத்துல கழிச்சிட்டு வான்னு சொல்றீங்க. இல்லைங்கய்யா, மொத்த டார்கெட்ல 90% சொசைட்டிக்கு. சரி சரில 10% உங்களுக்கு. சரி சார். மாசம் மாசம் வரதுல 90% நீங்க எடுத்துங்க, ஓ மாத்திக்கணும். 10% சொசைட்டி கொடுங்க. ஓகே. ஆனா அது எப்படி நீங்க வர வைக்கணும்னா, 10% சொசைட்டி கொடுக்குறீங்களா, அத 90%ல வர வைங்க. நீங்க எடுத்துட்டு 90% இருக்கு இல்லையா, அதை உங்களுடைய 10%ல வர வச்சுக்கங்க. புரியுதுங்களா ஐயா? வருமானம் குறையும் போது உல்டாவா பண்ணிக்கோங்க, வருமானம் நிறைய வரும்போது அப்படி இல்லைங்கய்யா, மாத்திக்கலாமா? எவ்வளவு வருமானம் வந்தாலும் உங்க வாழ்நாள் இலக்குன்றது மொத்த பணம் தானே அது. ஓகே ஓகே ஓகே. நான் சொல்றது, நீங்க வாழ்நாள் இலக்கா எதை வச்சிருக்கீங்களோ அதுவே மாச வருமானமா வந்துருமானா வராது. அப்படின்னா உங்க வாழ்க்கை அந்த மாசத்தோட முடியுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? வாழ்நாள் இலக்கு 100 கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுங்க, அதுவே உங்களுக்கு மாச வருமானம் வந்துருச்சுன்னா அந்த மாசத்தோட உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒரு மாசம் வாழறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படலையே. அப்ப வாழ்நாள் இலக்குங்கிறது எத்தனை வருஷமா பிரிக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இங்க காம்பவுண்டிங் எஃபெக்ட் கூடும். புரியுதுங்களா? ஓகே ஓகே. அதாவது நீங்க இங்க என்ன, அதுதான் சொல்றேன், எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிற இடம் எதுங்களா, சொசைட்டிக்கு 90% எனக்கு 10% அப்படின்னா எனக்கு வரதே 10,000 தானே, அப்போ 9,000 சொசைட்டி கொடுத்துட்டு 1,000 வச்சுட்டு நான் எப்படி வாழுதுன்னு. அப்படி இல்லை, அங்க என்ன பண்ணணும்னா 10 90 பிரிக்கணும். பிரிச்சுட்டு 10 வந்து என்னன்னா சொசைட்டி கொடுத்துடணும், 90 நீங்க வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணா உங்களுடைய 10%ல அந்த மாசத்தினுடைய 90% வர வச்சுக்கணும். சொசைட்டியினுடைய 90%ல அந்த மாசத்தினுடைய 10% வர வச்சிடணும். இப்படி நீங்க கணக்கு கரெக்டா பார்த்துட்டே வந்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல இருந்து அப்படி பல்கா அமௌண்ட் வரும். எங்க இருந்து வரும், எதுக்கு வரும்னே தெரியாது. யாரோ உங்களுக்கு தெரியாம துபாயில இருந்த சித்தப்பா செத்து போயிருப்பாரு, துபாயில இருந்த 200 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து சேரும், உங்களுக்கே தெரியாது. சார் சொல்லுங்க ஐயா. சார், ஒரு தேவையில்லாத ஒரு கேள்விதான் இருந்தாலும் கேக்குறேன். கேளுங்க. எப்படி சார் இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குன்னு எது நீங்க பிரபஞ்சம் சொல்றீங்களே, எதை வந்து சார்ந்து இந்த கருத்தை நீங்க சொல்றீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னங்க ஐயா? இந்த கருத்து சொல்றீங்களா, இந்த கருத்து வந்து அருமையான கருத்தா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சொசைட்டி இவ்வளவு செய்ய நினைக்கும் போது நம்மளுக்கு வரும்போது இப்படி வர வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும்னு சொல்றது வந்து அருமையான ஒரு கருத்தை நல்லா ஏத்துக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இதை எதுல இருந்து எடுத்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுல இருந்து எடுத்தீங்கல்ல சார், இப்போ உங்களுக்கு கூட்டல் கணக்கு சொல்லி தராங்க இல்லையா சார்? அது ரைட் சார், நீங்க இல்ல சொல்லக்கூடிய இல்லையா, விஷயத்தை அந்த நான் ஃபார்முலா ஒத்துக்கிறேன் உங்களுக்கு சார். புரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய கணக்கு நீங்க போட்டுடலாம். இல்ல, இது நீங்க சுயமா எடுத்த இதுவா, நீங்க ஆய்வுல எடுத்ததா, இதை ரெஃபர் பண்ணி எடுத்ததான்னு கேக்குறேன் சார் நான். இது நான் செஞ்ச ஆய்வுல இருந்து எடுத்தது, உங்க சொந்த கருத்து. ஆமா. சரிங்க சார், ரைட். சரிங்களா? சொல்லுங்க வேலுமதன் சார். ஐயா ஒரு டவுட். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த 25% வந்து 4ஆ பிரிச்சோம். இப்ப நம்ம கட்டுற வீடு 4ஆ பிரிக்க கூடாது, 100% 4ஆ பிரிக்கணும். ஓகே, 100% 4ஆ பிரிச்சிட்டோம். இப்ப நம்ம கட்டுற கடன்னா அப்பா அம்மாவுக்கு செய்யற கடன் இல்ல, நம்ம வீடு வாங்க, கார் வாங்க, இந்த மாதிரி கடன் வாங்குறோம் இல்லைங்களா, அது வந்து 2வது 25% வருமா, இல்ல இதுல எதுலயுமே வராதுங்களா? அது எதுலயுமே வராது. எதுலயுமே வராது. ஓகே, அதுதான். சரிங்க ஐயா. அவுட் ஆஃப் சிலபஸ்ல வர்றதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. சரிங்க ஐயா, ஓகே, நன்றி. அதுக்கு தனியா சம்பாதிச்சுக்கங்க.
இல்லைங்கய்யா, இதை நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற கடன் மத்த எல்லாமே தானா அடைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்க ஐயா, நன்றி. நன்றிங்கய்யா. சிவபாலன் சார், நீங்க கேட்கறது எனக்கு புரியுது சார். ஆ, சரிங்களா? இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்கன்னு? ஆ, உங்க வாழ்க்கையை மொத்தமா டிசைன் பண்றது உங்க நினைப்பு. ஆ, இந்த பிரபஞ்சம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, ஒரு மனுஷங்கிட்ட நீங்க 900 கோடி ரூபாய் சொசைட்டிக்கு தர வேணாம், ஆ. கொடுக்கணும்னு நினைச்சிக்கிட்டே இருந்தா போதும்ன்றது. ம், 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 ம். கொடுக்கறதுக்கான நினைப்பு உங்களுக்குள்ள வந்துட்டாலே, ஆ, சரிங்களா, அந்த பிரபஞ்சம் ஆ, 900 கோடியை உங்ககிட்ட கொடுத்து சொசைட்டி கொடுக்க வைக்கும். அப்படி இல்லைனாலும் ஆ, பரவாயில்லப்பா, இவன் கொடுக்கறதுக்காக நினைச்சான் பாருங்க, அதுக்காகவே ஆ. அவனுடைய பணத்தையாவது முதல்ல கொடுத்துருது அது. ரைட் சார். நீங்க இந்த எனக்கு இன்னொரு சார், இன்னும் ஒரே ஒரு டவுட். சொல்லுங்கய்யா. அப்புறம் சமுதாயத்துக்காக வந்து ஒரு அக்கௌண்ட் போட்டு வர வைக்கணுங்கிறீங்களா? அது பேங்க் அக்கௌண்டா வச்சுக்கலாமா? எப்படி சார் வச்சுக்கலாம் அத? இவரு பாருங்க, மனக்கணக்கா வச்சுக்கங்க ஐயா. சார், நீங்க இதை சொல்றீங்க சார். இதை நீங்க வந்து நேரம் நாளைக்கு அப்ளிகேஷன் கொண்டு போய் கொடுத்து, சார் பிரபஞ்சன்ற பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க சார், பேங்க் கணக்கு கேட்க போறாங்க, யாருங்க அந்த பிரபஞ்சன்னு? ஏங்க, நம்மளுக்கு எல்லாம் கொடுத்து பிரபஞ்சம் தாங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க, வாயில போட்டுக்கன்னு போறாரு. இல்ல யாரும் நம்ப மாட்டாங்க. ஏய் பிரபஞ்சம் பேர்ல இந்த ஆளு பெரிய மோசடி பண்றதுக்கு வந்திருக்கிறாருன்னா புது ஆளு உண்டாந்தரா புடுறாட்டம் பிடிச்ச இந்த ஒரு ஒரு படத்துல சொல்லுவான, மேல உள்ளவன் காப்பாத்துவான், மேல உள்ளவன் காப்பாத்துவான்னு சொன்ன மாதிரி பிரச்சனையே ஆயிடக்கூடாது. சரிங்களா? அந்த நம்ம அந்த சமுதாயத்துக்கு எடுத்து வைக்கிறத மனதில் நினைச்சிட்டா போதுமா சார்? ஆ? இப்ப எனக்கு 10,000 வருமானம் வருது. அந்த 10,000 நான் வந்து 1,000 வந்து நான் பிரபஞ்சத்துக்காக செய்யறேன். அடுத்தவங்களுக்கான சமுதாயத்துக்காக செய்யும் போது சார் அதான் சார், இப்போ அத உங்களுடைய மனதில நான் டார்கெட் 100 நினைச்சுக்கணுமா? கோடி சார், இல்ல உங்களுடைய டார்கெட் 100 கோடி. ஆனா நம்ம இப்ப ரைட் இங்க என்ன சார். வைக்க சொல்றோம், 100 கோடி நீங்க எடுத்துங்க, 900 கோடி ஆ, சொசைட்டி கொடுங்கன்றோம். ஆமா. சரிங்களா? ஆனா இந்த பிரபஞ்சம் ம், என்ன பண்ணுது, ஒருவேளை உங்ககிட்ட ம், 1000 கோடி ரூபாய் கொடுக்கல அப்படின்னாலும் 100 கோடி ரூபாய் ஆ, உறுதியா கொடுத்து முடிச்சிருக்கோம். ஆ. அப்படி உறுதியா உங்ககிட்ட அந்த பணத்துல எவ்வளவு சொசைட்டி போய் சேர்ந்திருக்கும்? 10 கோடி ரூபா. புரியுதுங்களா? 10 ம், கோடி ரூபாய் நீங்க சொசைட்டிக்கு செஞ்சிருப்பீங்க. ஆ. ஏன்னா நீங்க கணக்கு தானே வர வச்சுட்டு வரீங்க. 90% நீங்க எடுத்துக்கிறீங்க, 10% அதனுடைய அக்கௌண்ட்ல வர வைக்கிறீங்க. அந்த கணக்கு உண்மையான கணக்கா இருக்கும்ல சார்? உண்மையா கண்டிப்பா கணக்கா இருக்கணும். உங்க மன இருந்தாதான் அதான் நீங்க 100 சார். கோடி ரூபாய் அடைய முடியும். உங்க சார், மனசாட்சியின்படி நீங்க உங்க மனசாட்சியின்படி ரைட் சார். இப்ப ஒண்ணும் இல்ல சார். இப்ப எனக்கு வந்து 10,000 எனக்கு வந்துட்டு சார். நான் அத வர வைக்கிறேனா சார்? அந்த காசை எங்க வைக்கிறது? அத மட்டும் சொல்லுங்க சார். மனசுல வச்சுட்டா போதுமா? சார் சார் 10,000 சார், உங்ககிட்ட பணம் வருதுல்ல சார், ஆ, சார் உங்ககிட்ட பணம் வரும்போதெல்லாம் 10% நீங்க சொசைட்டி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கணக்கே வச்சுக்க வேணான்றேன். ஆ, ஆ, தர்மம் ஆ. பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. நீங்க எதுக்கு கணக்கு வச்சுக்கணும்னு கேக்குறேன். சார் உங்களுக்கு வரதெல்லாம் 10% கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஆ, அப்படின்னும் ஆ, போது ஆ. நீங்க எதுக்கு கணக்கு வச்சுக்கணும்னு கேக்குறேன். அப்போ எப்போ உங்க கணக்கை பார்த்தாலும் நீங்க எவ்வளவு உங்களுக்கு இன்கம் வந்திருக்குதோ அதுல 10% போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மையா இல்லையா? ஆ, உண்மைதான், உண்மைதான். ரைட். ஆ, அப்ப நீங்க அதை பார்க்க வேண்டியது இல்லைன்றேன். உங்க கணக்கை பார்த்தாலே போதும், நீங்க எவ்வளவு ம், கொடுத்தீங்கன்ற கணக்கு அதுல தெரிஞ்சு போயிடும். ம், 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 உங்க வருமான கணக்கு இருக்கு இல்லையா, ம், அதுவே காமிச்சு கொடுத்துரும் நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்னு. ம். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்க கணக்கை வச்சுக்க வேண்டியது இல்ல. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் இந்த வருஷம் ஃபுல்லா வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 10 லட்ச ரூபாய் செலவு செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் சொசைட்டிக்காக. ம். இது கணக்கு வேற வச்சுக்கணுமா? வேண்டியதில்ல. உங்க வரவு கணக்கு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். சொசைட்டி கொடுத்த ம், கணக்கு வச்சுக்க வேண்டியதில்ல. ஏன்னா அந்த ம். வரவுல இருந்து 10% போய் சேர்ந்து இருக்கணும். இது இந்த உண்மை உங்க மனசுக்கு தெரியணும். நீங்க ரைட் சார். மத்தவங்களுக்காக எனக்கு 1 கோடி ரூபாய் வந்துச்சு, நான் 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன்னு சும்மா கணக்கு மட்டும் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த 1 கோடி வராது. ஐயா, இடமறுத்தலுக்கு மன்னிக்கணும். இந்த பிரபஞ்சம் தருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நானே இப்ப சொல்றேன். ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க. ம். எங்க ஊர்ல ஒரு இருளர் குடியிருப்போர் 21 வீடு. அவர்கள் அந்த மழையில பாதிக்கப்பட்டு கூரை எல்லாம் பிரிஞ்சு போச்சு. ஆனா அவங்களுக்கு நான் எதனா பண்ணணும்னு எண்ணப்பட்டேன். ஒருத்தருக்கு எழுதுனேன், போன்ல கேட்டேன். அவங்க அந்த குடும்பங்களுக்கு இன்னைக்கு அரிசி உப்புமா காப்பி கொடுக்குறாங்க. நன்றிங்க, நன்றி. சிறப்பு. நாம இன்னொரு ஏற்படுத்தின விதிகளை நாமளே கடைபிடிப்போம். அந்த வகையில ஒரு சரி, மனிதர் இங்க கையை உயர்த்திட்டு ரொம்ப சரி. நேரம் இன்னொரு அமைதியா கேள்வி காத்துக் சார். கொண்டிருக்கிறார். என்னுடைய பெயரை அழைப்பார்கள் என்று. ஆகவே அன்பு செல்வன் ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. ஒண்ணும் இல்லையா, முதல்ல அவர் சிவபாலன் ஐயா கேட்டது எனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னா, இந்த
பிரபஞ்சத்தோட அதிகமா கனெக்ட் பண்ணி பேசுறீங்கல்ல, மேபி அதுதான் அவர் கேக்குறாருன்னு நினைக்கிறேன். இந்த கணக்கு வழக்குகள்லாம் அப்புறம். ஐயா கரெக்ட்டுங்களா ஐயா? ரைட் சார், ரைட் சார். அதுதான் பிரபஞ்சத்தோட நீங்க அதிகமா கனெக்ட் பண்ணி பேசுறீங்க அசோக்குமார் சார். சோ அதை எப்படி நீங்க எங்க இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு? இல்லைங்கய்யா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னா 3 மணிக்கு நீங்க எழுந்து 3 மணிக்கு எழுந்து நீங்க ஆகாயத்தோட கனெக்ட் ஆகி உட்காந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களிடம் பேசும். அடுத்து ஐயா, அதுதான் நீங்க இரண்டாவது இதுவும் நீங்க சொல்லிட்டீங்க. அந்த கணக்கு வழக்குலாம் இதெல்லாம் ஒரு டெர்மினாலஜி போட்டு பெருசா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில இதை நம்ம வந்து ஒரு பழக்க வழக்கமா மாத்திக்கிட்டு அப்பப்போ கிடைக்கிறப்போ அப்பப்போ முடிஞ்சப்போ, இப்ப சப்போஸ் ஃப்ளட் வருதுன்னா அதுக்கு முடிஞ்சதை நம்மளால கொடுக்கணும். ஒரு ஊர்ல கோயில் கட்டுறாங்கன்னா அதுக்கு முடிஞ்சதை கொடுக்கணும். ஒருத்தர் திடீர்னு வந்து உதவி கேட்கிறாருன்னா கொடுக்கணும். திடீர்னு நமக்கு ஒரு நம்ம கிட்ட 10 ரூபா தான் இருக்கு. ஆனா 10 இல்லைங்கய்யா, இப்ப நீங்க சொல்றீங்களா திடீர்னு நீங்க திடீர்னு கொடுக்க வேணாம். எவ்வளவு வந்தாலும் 10% எடுத்து வச்சுட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. இல்லையா, அதுதான் அந்த கணக்கு போட்டுன்றத அவர் கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷா அதனால தானே கேட்டாரு. ஐயா கணக்குன்னா எப்படி பார்க்கணும், ஏது இல்ல பார்க்கணும்? அதுதாங்க அப்பப்போ ஐயா, நீங்க மாசம் சேர்த்து வச்சு வருஷ கணக்கு 10 வருஷ கணக்கெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். எப்பெல்லாம் வருதோ வரும்போதெல்லாம் 10% சொசைட்டி பக்கம் தள்ளிட்டே இருந்தா நீங்க சொசைட்டிக்கு எவ்வளவு கொடுத்தோன்ற கணக்கு வச்சுக்கோனா உங்களுடைய வரவு கணக்கு இருக்குல்ல அதை பார்த்தாலே அங்க எவ்வளவு கொடுத்தோம் தெரிஞ்சு போயிருன்றேன். அது புரியுது ஐயா, அது புரியுது ஐயா. சார் இப்ப நமக்கு டாக்ஸ் போடுறாங்கல்ல சார், டாக்ஸ் போடுறாங்க பிக்சடா வந்து 12% 18% போடுறாங்க இல்லையா. இப்ப 12% டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. உங்க வருமானத்துல நீங்க 12% கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளவு வருமானம் வந்ததுன்னு தெரிஞ்சா அதுல எவ்வளவு டாக்ஸ் கட்டிருப்பீங்கன்னு தெரிஞ்சு போயிருன்றேன். நீங்க அதுக்கு ஒரு கணக்கு தனியா வச்சிருக்க வேண்டியதுல நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டினேன் அதுக்கு ஒரு நோட்டு போட்டு இவ்வளவு கட்டிட்டே வரணும் இல்ல. உங்க வருமான கணக்கை பார்த்தா நீங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டினீங்க கணக்கு தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் இங்க நீங்க உங்க வருமானத்தை மட்டும் கணக்குல வச்சுக்கங்க. அதுல 10% எப்பயுமே கொடுக்கறத உங்க வழக்கமா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சமுதாயத்துக்கு போறத கணக்கு வச்சுக்கவே வேண்டியது இல்ல. உங்க வருமானத்தை பார்த்தாலே எவ்வளவு வந்திருக்குது, நம்ம எவ்வளவு கொடுக்கணும்னு தெரிஞ்சு போயிடும். அசோக் சார் சொல்லுங்க ஐயா. சார் இன்னைக்கு யோசிலிங் சார் 3 days ப்ரோக்ராம் ஃப்ரீ ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க சார். சரிங்கய்யா. ஆக்சுவலி நான் 6 மணிக்கு ரிலீஃப் ஆகிக்கிறேங்க சார். நன்றிங்கய்யா. நான் நினைச்சிருக்கேன் சார் நானு. அதான் சார். சரிங்கய்யா, நன்றி. சிவபாலன் சார் தேங்க்யூ சொல்லுங்க. சார். சார் ஒரு சிவபாலன் கேள்வி சார் என்னன்னா சொல்லுங்க. சார் சொல்லுங்க நான் ஐயா, பேசுவேன் சார். பேசுங்க ஐயா. இப்ப நம்ம சமுதாயம்னு ஒண்ணு சொல்றோம், அடுத்தது வந்து சொந்தங்கள்னு சொல்றோம். சமுதாயமும் சொந்தமும் ஒரு இதுல வருமா மாறி வருமா சார்? மாறிதான் வரும். எப்படி சார் அது குடும்பத்துல வந்துருமா சார் சொந்தங்கிறது? இப்ப இந்த 4 ஏரியா பிரிக்க சொன்ன இல்லையா. ஆமா. கடமைன்னு ஒண்ணு சொன்ன இல்லையா. ஆமா. இந்த கடமைன்ற ஏரியா தான் சொந்தத்துக்கான ஏரியா. அந்த மனைவி மக்களோட சேர்த்து சொந்தமா வந்துருவாங்க. மக்கள் வர மாட்டாங்க. மனைவி, சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்கள் அவங்க எல்லாம் அங்க கடமையில வருவாங்க. உங்க மக்கள் எங்க வருவாங்கன்னா சேமிப்புல வந்துருவாங்க. இப்ப சொல்லுங்கம்மா, திலகம்மா சொல்லுங்க. இந்த 3 o'clock பிரபஞ்சம் கனெக்டிவிட்டி ஆகும்னு சொன்னீங்கல்ல சார், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது தினசரி காலையில நம்ம எழுந்திருக்கலாமா? ஆமாங்க. எழுந்திருக்கிறீங்க, உங்களை யார் எழுப்புறது? சார் நம்ம மைண்ட்ல நம்ம எந்திரிக்கணும்ன்ற நினைப்பு இருக்கிறப்ப எந்திரிச்சிடுறோம் சார். அப்படிங்கம்மா, அப்படி நினைப்பே உங்களுக்கு இல்ல அப்படின்னு எந்திரிக்க மாட்டோமா? இல்ல சார், ஆட்டோமேட்டிக் எந்திரிச்சிருவோம். அந்த ஆட்டோமேட்டிக்ன்றீங்களா? சார் இல்ல, அந்த ஆட்டோமேட்டிக்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் ஆட்டோமேட்டிக். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்னு எதுவுமே இல்லை. சரிங்களா? அப்படி ஏதாவது ஒண்ணு வரணும்னா, ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா அதுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆகவே நம்மளுடைய பார்வையில தான் அது ஆட்டோமேட்டிக். ஆனா இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே டிசைன். உங்களை யாரோ ஒருத்தர் எழுப்புறாங்க. யார் அது? சார் நம்ம உள் உணர்வு. என்ன அலைகள்னு சொல்லலாமா? அலைகள் தான். நம்ம தூங்கணும், இத்தனை டயத்துக்கு எந்திக்கணும்னு நம்ம நினைச்சு படுத்துன்னா அந்த அலைகள் வந்து கரெக்டா அந்த டயத்துக்கு எழுப்பி விட்டுருது. சரி, ஓகே. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்க? கடிகாரத்தை நீங்க உருவாக்குனீங்க. சரி, அப்ப கடிகாரத்துல இருக்கிற மணி உங்களுக்கு தெரியும். உங்களை எழுப்புனவருக்கு எப்படி அந்த மணி தெரியும்?
இதுதான் அலைகள்னு சொல்றது. என்ன அலைகள்? வைப்ரேஷன் எந்த தான் அலையா வருது. வேணாலும் இருக்கட்டும் சார், எந்த அலையா இருக்கட்டும். அதுக்கு நீங்க கண்டுபிடிச்ச கடிகாரத்துல இருக்கிற 3 மணி எப்படி தெரியும்? சார் அந்த குறிஞ்சி பூ நல்ல உதாரணமா இருக்கு. ம் நீங்க சொன்னீங்களா? ஜி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. பாடியில வந்து பெரிஃபரல் கிளாக்கு, பயாலஜிக்கல் கிளாக்குன்னு 2 இருக்கும். ஆர்கானுக்குன்னு தனியா ஒரு கிளாக் இருக்கும். பயாலஜிக்கல் கிளாக்குன்னு ஒன்று ஓடிட்டு இருக்கும். யாரு மனுஷன் பிறகுறாங்களோ அதுல ஆரம்பிச்சே பயாலஜிக்கல் கிளாக் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து அலாரம் வச்சாதான் நான் ஏந்திரிப்பேன்ற கோட்பாடு இருந்துச்சு. ஆனா நான் இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது இதை நான் புரிஞ்சுட்டது வந்து நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுன்னு வச்சுக்கலாம். அப்போ 3 மணிக்கு நான் ஏஞ்சி நான் படிப்பேன். எப்பயுமே இந்த 3 மணி 2 மணி சமாச்சாரம் நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2-3 மணிக்கு ஏஞ்சி படிப்போம். ஸோ 2 மணிக்கு வந்து நான் மிஸ் கால் கொடுப்பேன். அப்பெல்லாம் ஃபோன் தான் இருந்துச்சு. ஃபோன் ஒரு சாதாரண டயல் பண்ற ஃபோனு. அந்த ஃபோனை இன்னொரு ஃபோன் 2 டைம் ஒரு டைம் நான் கால் பண்ணிட்டு கட் பண்ணிட்டேன்னா நான் ஏந்திச்சிட்டேன்னு அர்த்தம்னு என்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவேன். அதே மாதிரி அவர் என்னோட ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவார். நான் கால் பண்ணி கட் பண்ணிட்டேன்னா அவர் ஏஞ்சிடுவார். அதுக்கப்புறம் அவர் எனக்கு கால் பண்ணி கட் பண்ணுவார். இதுதான் சிக்னல், சிங்கிள் கால். இது ஏன்னா 3 o'clock வந்து நான் அலாரம் வச்சுட்டு இருந்ததெல்லாம் தூக்கி போட்டு அலாரமே இல்லாம 3 o'clockனா 3 o'clock ஷார்ப்பா எழுந்திருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு கூட கேட்பாங்க எல்லாரும். கரெக்டா பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து புரியாத புதிர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்கை பார்க்கலன்னு அர்த்தம். பயாலஜிக்கல் கிளாக்கும் உங்க உடம்புக்குள்ள இருக்க பயாலஜிக்கல் கிளாக்கை பார்க்கலன்னு அர்த்தம். அது மாதிரி ஆர்கான் கிளாக்குன்னு இருக்கு. உங்க பெரிபரல் கிளாக் உங்களுக்குள்ள இருக்க ஆர்கானுக்குன்னு தனித்தனி கிளாக் இருக்கு. அதை விட்டுருங்க. பயாலஜிக்கல் கிளாக் வேற, ஆர்கான் கிளாக் வேற. ஆர்கான்னா நம்ம இதயம் ஒரு மாதிரி வேலை செய்யறோம், கல்லீரல் வேலை செய்யும், மண்ணீரல் வந்து ஒரு கிளாக்ல வேலை செய்யும். அதுக்கு தனியா ஒரு கிளாக் இருக்கு. ஒட்டுமொத்தமா பாடிக்கே ஒரு கிளாக் இருக்கு. இந்த பாடிக்கே கிளாக் இருக்கிறது மைண்ட்ல வந்து செட் ஆகும். ஆர்கனுக்கு கிளாக் இருக்கிறது பாடியில வந்து செட் ஆகும். இந்த ஒட்டுமொத்த பயாலஜிக்கல் கிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டா வந்து 11:30க்கு கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். ஆர்கன் கிளாக் என்ன பண்ணும்னா யூரின் வந்து எப்பயும் 11:30க்கு போறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஏர்லியரா படிச்சீங்கன்னா 10:30க்கு யூரின் வரும். இல்ல 3 hours கழிச்சு உங்களுக்கு யூரின் வரணும் அப்படின்னு நைட்டு போற பழக்கம் இருந்துச்சுனால் நீங்க எந்த டைம்ல தூங்குறீங்களோ அதுல இருந்து 2 hour டிஃபரன்ஸ் வரும். ஒரு சில சமயம் பர்ஃபெக்டா 11:30னா 11:30க்கு தான் வரும். 12 o'clockனா 12 o'clock தான் இன்னைக்கு நைட்டு யூரின் போவீங்க. டைம் பார்த்தா 12 o'clock எக்ஸாக்டா இருக்கும். உங்க மைண்டே சொல்லும் இது 12 o'clock தான். உங்க மைண்டே சொல்லும் 2 மணிடா அப்படிங்கும். மைண்ட் வந்து என்னன்னா பயாலஜிக்கல் கிளாக் ஒர்க் பண்ணும். ஒரு சில சமயம் பெரிபரல் கிளாக்ன்றது வந்து நம்ம உடம்புல இருக்க ஆர்கான் கிளாக் வந்து லைட்டா மிஸ்மேட்ச் ஆகும். மிஸ்மேட்ச் ஆகும்னா 1/2 மணி நேரம் முன்னாடியோ பின்னாடியோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல அதை ஸ்ட்ரைட் பண்ணி திருப்பி வந்து அந்த பயாலஜிக்கல் கிளாக்ல அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். அப்படிங்கறத நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். நன்றி, வணக்கம். ஓம்குமார் சார் சொல்லுங்க. சார் இது வந்து நம்ம செல்வசுந்தரி புக்லயே கடைசி பேஜ்ல கொடுத்துருக்காங்க சார். என்னன்ட்டு இந்த சாப்டர் சார். இருக்கும். பாகம் 1 புக்ல வந்து லாஸ்ட் பேஜ்ல இருக்கு. ஒரு ஹவர் டைமிங்ஸ். ஆமா. சரி, திலகம்மா சொல்லுங்க சார். 2019 வரைக்கும் 7 மணிக்கு எந்திரிக்கணும்னா கூட நான் அலாரம் வச்சு தான் எழுந்திரிச்சேன். சரிங்க. அப்போ என்னை எழுப்புவதற்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது. சரிங்களா? அப்ப அந்த கருவி என்னை எப்படி எழுப்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மனதை இயக்கக்கூடிய கருவிகள் என்னென்ன சார்? ஒளி, வெப்பம். சரிங்களா? சவுண்டு, லைட், ஹீட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த வகையில நான் நல்லா ஆழ்ந்து உறங்கி இருக்கும் போது என்னை அலாரம்ன்ற பேர்ல யார் எழுப்புறதுன்னா சவுண்ட் எழுப்புது என்ன. புரியுதுங்களா? ஆமா சார். ஆளே வந்து உங்களை பிடிச்சி உலுக்கி எழுப்புனாங்க அப்படின்னா அது வெப்பம். ஓகேங்களா? சுரீர்னு சூரிய ஒளி மூஞ்சி மேல பட்டு நீங்க எந்திரிச்சீங்கன்னா அது ஒளி. ஆனா நம்ம சவுண்டு கேட்டு எந்திரிச்சிடறோம். அப்போ அது மனசை ஈக்கிட்டு இருக்குது. அதனாலதான் நம்ம ஒரு சவுண்டை வச்சுட்டு
அந்த சவுண்டு கேட்டா நீங்க தூங்கிட்டு இருக்கிற உங்களுடைய மனம் விழித்துக் கொள்ளும். இதெல்லாம் செய்யறோம் நம்ம. அப்போ 2019 லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் 7 மணிக்கு நான் எழுந்திருக்கேன்னா கூட நான் என்ன செஞ்சேன்னா அலாரம் வச்சுட்டு தான் தூங்குவேன். அலாரம் அடிச்சாதான் 7 மணின்றது அப்படி ஒரு 7:15 எந்திரிப்பேன். ஆஃப்டர் லாக்டவுனுக்கு பிறகுதான் நிறைய விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிச்சு இரவுகள்ல தூக்கத்தை தொலைச்சி விடிய விடிய மொட்டை மாடியில வந்து இந்த பிரபஞ்சத்தோட உட்காந்து சில ஏன்னு சில கேள்விகள்லாம் உள்ள ஓடி 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 மண்டை குடைஞ்சு கடைசியா அது எப்படியோ பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிட்டு இருக்குது. இப்போ பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன பிறகு எப்படி இப்போ உங்க வீட்டுல அலாரம் இல்லை என்ன பண்ணுவீங்க? வீட்டுல அம்மா கிட்ட சொல்லிட்டு படுப்பீங்க, அம்மா என்ன ஒரு 7 மணிக்கு எழுப்பிடுமான்னு. சரிங்களா? கண்டிப்பாக அம்மான்றவங்க நமக்கு பின்னாடி எழுந்திரிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க, நமக்கு முன்னாடி எழுந்திரிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அப்போ அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை எழுப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன பிறகு சரிங்களா, பிரபஞ்சம் ஒரு மனிதனை எழுப்புற நேரம் எதுன்னா 3 மணி. அப்போ 3 மணிக்கு எழுந்திருக்கலாம். யார் எழுப்புறது அவங்கள அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சம் எழுப்புகிறது. அதனாலதான் ஒரு இடத்துல நம்முடைய ரிட்டையர்டு எஸ்பி கலிமூர்த்தி அவர் சொல்லியிருப்பாரு நேரத்தை பத்தி பேசும்போது அவருடைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். 3 மணிக்கு எழுப்புவன் முனிவன், 4 மணிக்கு எழுப்புவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்தவன் மனிதன், ஆறு அறிஞன், மணி எழுந்தா மனிதன், 6 மணிக்கு எழுந்திருப்பவன் மனிதன், 7 மணிக்கு எழுந்திருந்தால் எருமை. சில 2019 வரைக்கும் நான் எருமையா தான் இருந்தேன். 2019க்கு பிறகுதான் இன்னைக்கு அந்த முனிவன் சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்திருக்குது. ஆனா இப்போ நீங்க எத்தனை மணிக்கு படுத்தாலும் மேக்சிமம் அந்த 3 மணிக்கு முன்னாடியே விழிப்பு வந்துருது. இப்போ அர்ஜுன் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி உங்க பாடி அதுக்கு மாறிடுச்சு. 3 மணினா அலாரம் வைக்காமயே நீங்க எந்திக்கிறது. பாடி எல்லாம் மாறல சார், பாடி எல்லாம் அப்படிதான் இருக்குது. உங்களுடைய ஆழ்மனமும் பிரபஞ்சமும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிடும். ஓகே ஓகே. அது பழக்கத்துல பயிற்சியில வந்துரும். அந்த குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குறேன். அதான் சொல்ல வந்தேன். அப்போ நாம உருவாக்கி இருக்கிற கிளாக் இருக்கு பாருங்க. பல பேர் என்னன்னா கடிகாரத்துல ஓடுறதுனால காலம் ஓடுதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல காலம் ஓடுறது நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கடிகாரத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். இல்ல காலம்ன்றது ஓடிக்கிட்டே தான் இருக்குது அது பாட்டுல. அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கிறோம். நேத்தா அருணகிரி சார்ட்ட சொன்னேன் இல்ல, என்னன்னா குறிஞ்சி மலர் இருக்கு இல்லையா, அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குது? 12 வருடங்களுக்கு ஒரு முறை. 12 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல, ஏன்னா நீங்க காலண்டர் வச்சிருக்கீங்க, டைம்லாம் வச்சிருக்கீங்க. அந்த மரத்துக்கு எப்படி தெரியும் 12 வருஷம் ஆயிடுச்சுன்னு? ஐயா கடிகாரம் காலண்டர்லாம் நீங்க தானே ஐயா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தானே தெரியும் 12 வருஷம் ஆயிடுச்சுன்னு. அந்த மரத்துக்கு எப்படி தெரியும் யார் சொன்னது 12 வருஷம் ஆயிடுச்சுன்னு? பிரபஞ்சம் சொன்னது, பிரபஞ்சத்தின் பேராற்றல். அவ்வளவுதான். அப்போ மனுஷன் மட்டும்தான் கடிகாரத்தோட கனெக்ஷன் இருக்கிறான். மனுஷனை தவிர மற்ற உயிரினங்கள் அத்தனையுமே பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் இருக்குது. சார் ஆட்டோமேட்டிக் 3 மணிக்கு முழிப்பு வந்துருது சார், எந்திரிச்சிடுறோம். டைம் பார்த்துட்டு காலையில கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டுங்க சார். திருப்பியும் பாத்தீங்கன்னா ஒரு 1 hour தூங்கிட்டா பயத்திலேயே வேகமா எந்திரிச்சிடுறது சார். அந்த மாதிரி ஆயிருதுங்க ஆட்டோமேட்டிக். நான் எப்பயுமே 3 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துருதுங்க சார். அப்புறம் சரி இன்னும் ஒரு 1 hour தூங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தா டைம் ஆயிருதுங்க சார் 4:40 கிளாஸுக்கு வரணும்ன்ற அந்த அதுக்குதான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா 3 மணிக்கு எழுந்துட்டா என்ன செய்யணும்ன்றத நீங்க முன்னாலே திட்டமிட்டுட்டு படுத்துடணும். ஓகேங்க சார். புரியுதுங்களா? இப்போ 3 மணிக்கு பிரபஞ்சம் எழுப்பி விட்டுருது. ஆமாங்க சார். ஆனா உங்களுக்கு என்னென்ன செய்யறதுக்கு வேலை இல்லையே, அவ மீண்டும் தூங்கதான் செய்வீங்க. உண்மைதாங்க சார், உண்மைதான். இதே நீங்க வெளியூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும், கல்யாண முகூர்த்தம் 4 to 6ன்னு வச்சுங்க, வீட்டுல 2 மணிக்கே முடிச்சுட்டு பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆமாங்க, அப்ப 2 மணிக்கு எந்திரிச்சு நீங்க ஏன் திரும்ப படுக்கலன்னா உங்களுக்கு அடுத்து செய்யறதுக்கு வேலை இருக்குது. அதே மாதிரி 3 மணிக்கு பிரபஞ்சம் எழுப்புது, அடுத்து செய்யறதுக்கு உங்ககிட்ட வேலை இல்லையே. ஆமாங்க சார், உண்மை. நீங்க தூங்கி என்ன பண்ணீங்கன்னா பிரபஞ்சம் பார்க்கும் 3 மணிக்கு எழுப்பி விட்டோம் வேஸ்ட் உங்களை, அதனால எழுப்பாம விட்டுரும். அப்புறம் சரி ஓகே, இன்னைக்கு நாம் பார்த்தது என்ன? நம்முடைய நோக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கை அடிப்படையாக கொண்டது. வாழ்க்கை என்பது 4 கூறுகளை கொண்டது. அந்த கூறுகள் என்ன? 1 சுயம், 2 குடும்பம், 3 தொழில், 4 சமுதாயம். அப்ப எதுக்கான நோக்கத்தை வைத்துக் கொண்டால் சரிங்களா, அந்த நோக்கத்திற்கான மதிப்பெண் விழுக்காடு எவ்வளவுன்னு நம்ம பார்த்தோம்.
இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய நோக்கத்தை நீங்க நல்லா இன்னும் டிசைன் பண்ணிக்கிறதுக்காக தான். ஒருவேளை உங்களுக்கான நோக்கமாகவோ அல்லது குடும்பத்துக்கான நோக்கமாகவோ இருந்ததுன்னா, அதை மாத்தி சமுதாயத்திற்கான நோக்கமாக மாத்தி அமைச்சிடணும். சுரேஷ் சார் லைன்ல இருக்கீங்களா? இருக்காரு, லைன்ல இருக்காரு. சுரேஷ் சார் லைன்ல இருக்கீங்களா? சுரேஷ் சார், என்னைக்காவது உங்களால வர முடியல அப்படின்னா தான் நீங்க வீடியோ கட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்க தினமுமே நீங்க வீடியோல வர முடியாது அப்படின்னா இந்த பயிற்சியை தொடர்வது கடினம். ஏன்னா இங்க மிக முக்கியமான கண்டிஷன்ல ஒண்ணு, கண்டிப்பா நீங்க வீடியோல இருக்கணும் அப்படிங்கிறது. இல்ல சார் என்னால வீடியோலயே வர முடியாது அப்படின்னா நீங்க தனியா பயிற்சிக்கு வந்துருங்க, உங்களுக்கு நான் தனி பயிற்சி தரேன். சுரேஷ் சார் கேக்குதா? ஜி அவருக்கு கரண்ட் போயிடுச்சு, அதனால இருட்டுல தெரியாதுன்னு வராம இருக்காரு. நமக்கு ஓரளவுக்கு ரெஸ்டோர் ஆயிடுச்சு. இல்லைங்கய்யா, இப்போ இன்னைக்கு பாண்டியராஜ் சார்ல வீடியோல வர முடியல. அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரா, எல்லாருக்கும் தெரியுதா? அப்போ நம்ம இங்க ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம்னா அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ண முடியல, இல்ல அது அந்த கண்டிஷன் மீற மாதிரி இருக்குதுன்னா நமக்கு ஒரு தகவல் தெரிவிக்கணும். வருவாங்க ஜி, வாங்க ஜி, ரெடி ஆயிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஓகே ஜி, கரண்ட் போயிடுச்சு ஜி, கரண்ட் நெட் எதுவுமே இல்ல சென்னையில. அவரு சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க தானே சொல்றீங்க. இல்லையா இல்லையா, இதுவும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கனெக்ஷன் வருது, எனக்கு மைக்கு கூட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே சரி, அப்போ உங்களுடைய நோக்கத்தை நீங்க தயார் பண்ணிடுங்க. அதுல 2 வகையா இருக்குது. ஒன்னு குறுகிய கால நோக்கம், ஒன்னு நீண்ட கால நோக்கம்னு. ஆகவே குறுகிய கால நோக்கம்ன்றது சரிங்களா, அதுவும் உங்க வாழ்க்கையில வேணும். நீண்ட கால நோக்கமும் வேணும், 2மே வேணும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் இன்று செய்யக்கூடிய உங்களுடைய வேலைகள் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? நீங்க செய்யக்கூடிய வேலைகள், உங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய தற்காலிக தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும், உங்களுடைய நிரந்தர தேவையும் அது பூர்த்தி செய்யணும். அதாவது உங்களுடைய குறுகிய கால தேவைகளையும் அது பூர்த்தி செய்ய வேண்டும், உங்களுடைய நெடுங்காலத்திற்கான தேவையும் அது பூர்த்தி செய்யணும். சரிங்களா? ஒரே நிலத்துல என்ன பண்ணுவோம்னா நீண்ட கால பயிரும் வைப்பாங்க, குறுகிய கால பயிரும் வைப்பாங்க. அப்போ அது போல யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் செல்வந்தர்கள் ஆக முடியும். சார் எனக்கு நான் இன்னைக்கு உழைக்கிற உழைப்பெல்லாம் இன்னைக்கு எனக்கு வரக்கூடிய தேவைகளை சரி பண்றதுக்கே சரியா போயிடுச்சுன்னா, அப்போ ஒவ்வொரு நாளா சேர்ந்துதான் வாரமா மாறுது, ஒவ்வொரு வாரமா சேர்ந்துதான் மாசமா மாறுது, ஒவ்வொரு மாசமா சேர்ந்துதான் வருஷமா மாறுது. அப்படின்னும் போது அடுத்த வருஷம் நீங்க ஏதாவது ஒரு பலன் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு நாளும் ஏதோ செஞ்சீங்க பாருங்க, அதுல இருந்து அது கிடைக்கும். அப்போ செல்வந்தன் ஆவது என்பது என்னுடைய ஒரு நீண்ட கால தேவை. அப்ப அந்த நீண்ட கால தேவை அடையணும்னா நீங்க இப்ப தற்காலிக தேவைகள்ல சரிங்களா, குறுகிய கால தேவைகள்லயே நீண்ட கால தேவைகளுக்கான வேலைகளையும் செய்யணும். அப்படி செய்யாம விட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சுக்க முடியுமா? முடியாது. புரியுதுங்களா? அதனால உங்களுடைய நோக்கத்துல சில நீண்ட காலத்துக்கான நோக்கம்ன்றது அல்டிமேட், அது வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியா நம்ம என்ன பண்ணணும், அந்த நீண்ட கால நோக்கத்தை அடையிற மாதிரி நம்முடைய நோக்கத்தை சின்ன சின்னதா பிரிச்சு குறுகிய கால நோக்கம் குறுகிய கால நோக்கமா வச்சுக்கணும். எப்படி திருக்குறள் என்றால் ஒரு புத்தகம், திருக்குறள் என்றால் ஒரு புத்தகம், அதாவது எப்படி பிரிக்கிறாரு? அடுத்தது 3 பால்களாக பிரிக்கிறார், 13 இயல்களாக பிரிக்கிறார், 133 அதிகாரங்களாக பிரிக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள் என்று 1330 குறள்களாக பிரிக்கின்றார். ஒவ்வொரு குறள்களுக்கும் 2 வரிகள் என்று மொத்தம் 2660 வரிகளாக பிரிக்கின்றார். பிரிக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு குறளுக்கும் 7 சீர்கள். எத்தனை சீரு? 7 சீர், 1.25 அடி. 1.25 அடி. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே ஸ்பிளிட் பண்ணி 1330 குறள்கள், 2660 வரிகள், 9310 சீர்களாக பிரித்து வைத்திருக்கிறார். ஐயா மறுபடியும் சொல்லுங்க ஐயா.
ஒரு நூல், 3 பால், 13 இயல், 133 அதிகாரம், 1330 குறள், 2660 வரிகள். 2660. 2 வரி தானே இருக்குது. ஆமா. 2660 வரிகள், 9310 சீர்கள். 9310 சீர். இதுதான் தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொரு குறளும் 7 சீர் கொண்டது. புண்ணியம் கருதிதான். சரிங்களா? அப்போ 1330 குறளும் 7 சீர் கொண்டிருந்தால் 9310 சீர்கள். புரிஞ்சுங்களா ஐயா? 1330 இன்ட்டு 1.25 போட்டுச்சா அடி சொல்லிடுறேன் ஐயா. அடியும் கூட சொல்லிடலாம். இல்ல அது எதுக்கு சொல்லலன்னு கேட்டீங்கன்னா 1.25 அடிங்கிறது பொதுவா நம்ம சொல்றோம். ஆனா சில வரிகள் 2 அடி இருக்கும், 1.25 அடி இருக்காது. சில அடிகள் 1.5 அடியிலே முடிஞ்சிடும். நாம மேல 4 சீரு கீழே 3 சீருங்கிறதுனால அதை 1.25 அடின்னு சொல்றோம். ஆனா குறளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற 4 சீர்களுக்கு இணையாக கீழே இருக்கிற 3 சீர் இருக்கும். அதனால அந்த மெஷர்மெண்ட் வரும்போது 1.25 ஈவனா வராது எல்லாமே. வராது. சரிங்க, சரி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அப்ப 1.5 வரும், 1.25 வரும். அதனால டேலி ஆகாதனால தான் நான் சீருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் 7 சீர் இருக்கும். வரின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துலயும் 2 வரி இருக்கும். இல்ல ஆனா அடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல இருக்கிறது தான் 1 அடி நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில குறள்கள் வந்து கீழவும் சேம் அதே அளவுக்கு வரும், அப்ப 2 அடி ஆகும். சில குறள்கள் அப்படியே அதுல பாதி வரும், அப்ப 1.5 அடி ஆகும். சரில சில குறள்கள் அப்படியே சரியா வந்ததுன்னா வரும்போது 1.25 அடி ஆகும். அப்ப நம்ம அந்த 1.25 அடின்றது ஒரு பொது வார்த்தை. ஏன்னா மேல 4 சீரு கீழே 3 சீர் இருந்துன்னா 4:3 அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா 1.25 தான் இருக்கணும் அப்படின்றது நம்ம கணக்கு. ஆனா சில குறள்களை நீங்க எடுத்து நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி ஐயா. 6:20 ஆயிடுச்சு. இன்னைக்காவது நம்ம கூட்டு பிரார்த்தனையில நிறைவு செய்வோம். ஆகவே நான் இப்ப என்ன பண்றேன்னா உங்களுடைய நோக்கத்தை நீங்க வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து என்னன்னா அதை நல்ல ஷார்ப்பா தயாரிக்கிறதுக்கு தான் இவ்வளவு இன்புட் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப உங்களுக்கான நோக்கம் அப்படிங்கிறது எப்படின்னா சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்து அது உங்களுடைய தொழில், குடும்பம், உங்களை எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். சரிங்களா? உலகத்தினுடைய நம்பர் 1 கோடீஸ்வரனா யார் மாறுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க உலகத்துக்கே ஏதோ ஒண்ணு கொடுக்க ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் அவங்க உலகத்துல நம்பர் 1 மாறுறாங்க. இல்ல நம்ம வீட்டுக்கு மட்டும் செஞ்சுக்குவோம், நம்ம தெருவுக்கு மட்டும் செஞ்சுக்கணும்னு செய்யல. அப்ப உலகத்தினுடைய நம்பர் 1 கோடீஸ்வரா யாரெல்லாம் மாறிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. அவங்க எல்லாமே உலகத்துக்காகவே கொடுக்க ஆசைப்பட்டவங்க. அப்படி இருக்கிறவங்க தான் உலகத்துல நம்பர் 1 மாறுறாங்க. சரிங்களா ஐயா? நல்லது. சரி, அப்ப உங்களுடைய நோக்கத்தை இதை பேஸ் பண்ணி மாத்தி அமைச்சுக்கங்க. ஓகே, இன்றைய நிகழ்ச்சி நம்ம இனிதே நிறைவு செய்வோம். நோக்கம், நோக்க பணி, இலக்கு இது 3ம் அறிக்கையாக தயார் செய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். இந்த உலகத்துல எது பிறந்தாலும் அது பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? உங்ககிட்ட இருந்து தான் முதல்ல அந்த நோக்கம் உருவாகுதுன்னா அது பிறந்த குழந்தை மாதிரி முழு மனுஷனா ஆக்குறதுக்கு நீங்க அதை பரிணாம வளர்ச்சி அடைய செய்யணும். அப்ப என்ன ஆகுன்னா அதை திரும்ப 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 எழுதணும், திரும்ப 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 சொல்லணும், திரும்ப 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 வார்த்தைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். மாறி அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு முழு மனுஷனா அது வர வரைக்கும் அதை நீங்க அதை கொண்டு வரணும். சரிங்களா? நேத்து வந்து நம்ம ரிச் நாராயணன் சார் சொன்னாரு தனி மனிதன் அப்படின்னு. இல்ல மனித குலத்துக்கு அப்படின்னு. இன்னைக்கு அவர் சொன்னது மனிதர் குலம்னு. அதை தான் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக அருணகிரி சார் கேட்டாரு, அது மனிதர் குலமா மனித குலமானு. மீண்டும் நாராயண் சார் சொன்னது அது மனிதர் குலம் தான் சொன்னாரு. அது மனிதர் குலம் அல்ல, மனித குலம். மனித குலம் இக்கு. இக்கு இல்லைங்க. நான் சொல்றது இக்கு வருதோ வரலையோ மனித குலம். சரிங்களா? நம்ம தனியா சொல்லும்போது மனிதர்னு சொல்றோம் இல்லையா, அல்லது மனிதன்னு சொல்றோம் இல்லையா, அது குலம் சேரும் போது பின்னாடி அந்த ஒட்டி எழுத்து மறைஞ்சிரும்.
அப்போ மனித குலம் இல்ல, இக்கு கூட சேர்த்துக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. எனக்கு அந்த ஒட்டு மட்டும் கரெக்டா எக்ஸாக்டா தெரியாது. அப்போ மனித குலம் அப்படின்னு சொல்ல முடியல, மனிதர் குலம்னு சொல்லக்கூடாதாங்க. அதுக்காக தான் அவர் தெளிவா கேட்டாரு. சரிங்களா? நாராயண் சார் உச்சரிக்கிற அந்த தமிழ் வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சுன்னு தெரியும். மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தையா அவருடைய வாய்கள்ல வார்த்தையா வருதானா இல்ல. சில நேரத்துல அவருடைய மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தை கரெக்டா இருக்குது, ஆனா அது வார்த்தையா ஒளியில வரும்போது கொஞ்சம் மாறுது. சரிங்களா? அது நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை, நாம அது சரியா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இல்ல அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். மனசுல ஒண்ணு நினைக்கிறோம், சொல்றது ஒண்ணு. அது பேச்சு வழக்குல அப்படி மாறதான் செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி அது எழுத்து முயற்சி, அதை டெய்லி பார்க்க பார்க்க அந்த தவறு திருத்தப்படும். ஆமா, அது அதுதான் கரெக்ட். எழுத சொல்றது. ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. சரி, அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நோக்கம் அதற்கான அறிக்கை, நோக்க அறிக்கை, நோக்கப்பணி நோக்கப்பணி அதற்கான அறிக்கை, நோக்கப்பணி அறிக்கை, இலக்கு அதற்கான அறிக்கை, இலக்கு அறிக்கை, இது 3ம் தயார் பண்ணி வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. அதே போல இந்த 48 அரை மணி நேர பட்டியல்னு ஒன்று கொடுத்துருந்தேன், சரிங்களா? அதை மொத்தமா எழுதி ஃபர்ஸ்ட் நபராக டிஸ்பேச் பண்ணிக்கிறது சென்னை சேர்ந்த ஓம்குமார் சார். அவருக்கு ஒரு பாராட்டு கொடுத்துருங்க. 2வது நபராக சென்னை சேர்ந்த நாராயண் சார். சரிங்களா? ஏன்னா அதாவது நீங்க ஒரு இடத்துல கற்றுக்கொள்கிறீர்கள்னா அந்த கற்றுக்கொள்வதில் இருக்கிறதுல மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, யார்கிட்ட கற்றுக்கொள்கிறீர்களோ அந்த வாக்குப்படி நீங்க நடப்பது. அவர் சரியா சொல்லித்தராரோ தப்பா சொல்லித்தராரோ, இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, நான் சரியா சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வாழ்க்கை சரியா செஞ்சு கொடுக்கும். நான் தப்பா சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் குரு பக்தியின் காரணமாக அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் உங்களை காப்பாற்ற வேண்டியது பிரபஞ்சத்தினுடைய கடமை. புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய குரு பக்தியில குறைவு இருக்கக்கூடாது. அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, சபரிமலைக்கு போறவங்க குருசாமியா ஒருத்தர் எடுத்துக்கிட்டானா குருசாமி கூட சில நேரத்துல முன்ன பின்ன இருப்பாரு, ஆனா ஏத்துக்கிட்டவங்க முன்ன பின்ன இருக்கக்கூடாது. சரிங்களா? அவரு சரியா நடக்கணும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல பிரபஞ்சம் பாக்குறது. சரிங்களா? குரு சரியா இருந்தா அவர் சொல்படி நான் சரியா நடப்பேன் அப்படிங்கிறது இல்லாம, நீங்கள் ஒருவரை குருவாக எடுத்துக்கொண்டால் அவருடைய வாக்குப்படி நீங்கள் நடந்தீர்கள் என்றால், நான் தப்பாவே சொல்லி கொடுத்தாலும் உங்க வாழ்க்கையில அது நன்மையா மாத்தி கொடுக்க வேண்டியது பிரபஞ்சத்தினுடைய வேலை. என்ன காரணம்னா நீங்க முழுசா சரியா நம்புறீங்க. புரியுதுங்களா? அதுதான் இன்னைக்கு பல பேருக்கு சாமியாடி கிட்ட போய் கேட்டு சில விஷயங்கள் செய்யறாங்க, ஜோசியக்காரர்கிட்ட கேட்டு சில விஷயங்கள் செய்யறாங்க, குறி சொல்றவங்க கிட்ட கேட்டு சில விஷயங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா? அப்போ அவங்க சொல்றதுனால இவங்க வாழ்க்கை மாறல, அவங்க சொன்ன பிறகு இவங்க நம்புறாங்க இல்லையா, அதுலதான் அவங்க வாழ்க்கை மாறுகிறது. அப்போ அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குதா சக்தி இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வாக்கை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும், அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். புரியுதுங்களா? அதனால இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது, நம்முடைய பயிற்சிகள்ல சில பேர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா அந்த வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது முன்ன பின்ன இருக்கும். ஒரு இடத்துல சயின்ஸ்ல சரின்னு இருக்கும், ஒரு இடத்துல தப்புன்னு இருக்கும். ஆனா நீங்க நல்லா உத்து கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, யாரு அக்செப்ட் பண்ணிட்டாரோ அவருடைய வாழ்க்கையில தான் அது பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கும். அவ்வளவுதான் விஷயம், இங்க இவ்வளவுதான். அதை ஆராய்ச்சி பண்ணி அது நடக்குமா நடக்காதா, இதை எழுதலாமானவா, இதை செய்யலாமானவா, இதை செஞ்சா நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னாலாம் அது நமக்கு கிடைக்காது. ஜி அப்படி பண்றவங்களை எப்படி ஸ்டாப் பண்றது? நானும் பார்த்தா ஒரு விஷயத்த சொன்னா டக்குன்னு செய்ய மாட்டேங்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி ஐயா லாஸ்ட்ல நாம ஸ்டாப் பண்ண நம்மளே வேண்டியது இல்லைங்க, நாம ஸ்டாப் பண்ண வேண்டியது ஆக்கிடுறாங்க. நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டியதுலாம் இல்ல. நீங்க உங்களுடைய இடத்துல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அது தானாவே காண்டு போயிடும். இல்ல அவங்க நல்லதுதான் சொல்றோம், ஆனா அந்த இடத்துல செய்யாம ஆஹா நான் முன்னாடியே சொன்னதை செஞ்சிருப்பேனே தப்பு பண்ணிட்டேனேன்றாங்க. ஆனா சொல்லும் போது கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதாங்கய்யா, உங்களை தேடி வந்து கேட்டா நீங்க சொல்லுங்க, உங்களை தேடி வந்து கேட்டா நீங்க கத்து கொடுங்க.
இல்ல தேடி வந்து கேட்டு சொன்னா எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அது இப்படி பண்ணா நடந்துருமா அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிடுறாங்க. லாஸ்ட்ல வந்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் வராங்க. அதாங்க இப்ப நம்ம எத்தனை சொல்லி பேர் உள்ள இல்ல இப்ப இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் உள்ள இருக்கிறோம்னு கொஞ்சம் பாருங்களேன். 15 பேர் இருக்கும். முதல் 10 நாள் வகுப்புல வந்து 22 பேர். ஆமா. இப்ப ஏன் 15 மாறுச்சு? அவங்களுக்கு புரியலையா என்னன்னு தெரியல. அன்பு செல்வன் சார், நீங்க கிளம்புங்க. இல்ல சார், புரியல தெரியல சார், சொல்றதை செய்ய முடியலன்னா தானா விலகிடுவாங்க. ஓ ஓகே ஓகே. புரியுதுங்களா? இப்போ நம்ம இத்தனை மணிக்கு தான் வரணும்னு சொல்றோம், வீடியோல தான் வரணும்னு சொல்றோம், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அது முடியாதனால தான் அவங்க வராம இருக்கிறாங்க. இது இன்னமும் ஃபில்டர் ஆகும். ஒருவேளை வருஷம் முடியும் போது பாத்தீங்கன்னா, ஒரு வருஷம் முடியும் போது யாராவது 5 பேர் மட்டும் இங்க இருக்கலாம். சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா போக போக என்ன ஆகுன்னா நிறைய முடியாம வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நான் இன்னும் செயல்பாடுகளை முழுமையா கொடுக்கவே ஆரம்பிக்கல, லைட்டா தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நன்றி. நெக்ஸ்ட் தேங்க்யூ ஜி. நான் முடிச்சோன்னே நாராயணன் சார் கிட்ட பேசிட்டு உங்கள்கிட்டயும் பேசிட்டு நம்ம அதுக்கு ஆன்லைன்ல ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி. சரி, 6:29 ஆயிடுச்சு. அங்க இன்னொரு நபரை எதிர்ப்புறத்துல காத்துட்டு இருப்பாரு, அவர் கனெக்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு கட் ஆயிடும். இருந்தாலும் யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா சொல்லுங்க. ஜி அருணகிரி சார், நம்பிக்கைக்கு அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஏகலைவனோட நம்பிக்கை. ஆசிரியர் மாதிரியே வந்து பிரமங்கி சைட்டு வச்சுட்டு பயிற்சி பண்ணி மேல போனது. ஆமாம் ஐயா. நம்பிக்கைக்கு நிறைய உதாரணம் இருக்கு சார். இருக்கு நிறைய இருக்குது. சரி, இன்னைக்கு வகுப்பு பத்தி ஏதாவது சொல்றது இருந்தா யாராவது சொல்லுங்க, இல்ல கேள்விகள் இருந்தா கேளுங்க. கட்டார வரைக்கும் தானா கட்டாடும். இப்போ யாரும் ஆன் பண்ணல, நான் கட் பண்ணி இல்ல வந்துருவாரு. அவர் வடிவேல் சார் வந்தோடனே இது கட்டாடும். சார் சொல்லுங்கம்மா. சார் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா சார், அதாவது சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைக்கிறப்போ பிரபஞ்சம் வந்து நமக்கான தேவைகளை அதுவே அனுப்பி வைக்கும்னு சொல்லிட்டுங்க சார். நான் நிறைய விஷயங்களை யோசிச்சிருக்கேன் சார். நம்ம எங்கேயாவது கிளம்புனா சரி சார், கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க சார். நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா சரி, எங்கேயாவது கிளம்பணும்னா சரிங்க சார், நமக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு முன்னாடி உதவி செய்யறாங்க. என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியல சார். எப்படி இது நடக்குது? மிராக்கிளா இருக்குது. நமக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நமக்காக முன்னாடி வந்து செய்யறாங்க சார். என்னன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஏதோ ஒரு விஷயத்த நான் மத்தவங்களுக்கு இப்ப நம்ம பேசுற ஒரு விஷயமாகட்டும் சார், நான் ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொன்னாவோ அது நல்ல விஷயமா அவங்களுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான உதவிகள் தானாவே கிடைக்குது சார். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொன்ன இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகுதுங்க சார். ஏதோ மத்தவங்களுக்கு நம்ம செய்யணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள இருந்ததுனால நமக்கான விஷயங்கள் தானா கிடைக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் சார் இன்னைக்கு எடுத்த பாடத்துல. நன்றிங்கம்மா. சரி, ஓகேங்க சார். இது நான் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனைக்கு செல்லலாம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.